குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்றைக்கு எங்களோட ஆன்லைன் ட்ரைனிங் சீரீஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற உங்களை எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஐ எம் மயூர்தன். நான் ட்ரெண்ட்செட்டில் வந்துட்டு கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆன்லைன் ட்ரைனிங் சீரீஸை ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிற நாங்கள் வந்துட்டு ட்ரெண்ட்செட். ஸோ ட்ரெண்ட்செட்ண்டா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு காலமும் வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜி வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகும். இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்போ ஐடி அண்ட் மெஷின் லேர்னிங், ஏஐ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்துட்டு ட்ரெண்டிங்கா இருக்கு. அப்ப இப்படி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு டெக்னாலஜி வந்துட்டு ட்ரெண்டிங் ஆக, அந்த காலத்துல என்ன டெக்னாலஜி ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் இந்த ட்ரெண்ட் செட். இப்ப நாங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை என்னென்ன வழியில மீட் பண்றாங்கன்னு சொன்னா, ஒன்று எங்களோட ஃப்ரீ வெபினார், மற்றது எங்களோட ஃப்ரீ பூட் கேம்ப் அண்ட் பெய்ட் கோர்சஸ் வழியா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை நாங்க மீட் பண்றாங்க. இப்ப நீங்களே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதை கேட்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்துட்டு அல்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி விருப்பமா இருக்கும். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை என்று சொன்னா, நீங்க எங்களோட ஃப்ரீ வெபினார்ஸ்ல ஜாயின் பண்ணி கொள்றது மூலமா ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இன்ட்ரடக்ஷனை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலயும் வந்துட்டு நாங்க 2 விதமான வெபினார்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஒன்று மந்த்லி இப்ப நான் சொன்ன மாதிரியான வெபினார் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இன்னொன்று வந்துட்டு இப்ப நடக்க போற மாதிரியான இந்த ஆன்லைன் ட்ரைனிங் சீரீஸும் வந்துட்டு நாங்க கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆன்லைன் ட்ரைனிங் சீரீஸால நீங்க ஏதாவது ஒரு கன்செப்டை வந்துட்டு வடிவா லேர்ன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ ஓகே, இந்த ஆன்லைன் மோட் வந்துட்டு உங்களுக்கு இல்ல எனக்கு சரி வராது, ஆன்லைன்ல படிக்க சரி வராது, அல்லது வந்துட்டு நான் லெக்சரோட வந்துட்டு நேர இன்டராக்ட் பண்ணி படிக்கிறா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா, நாங்க வந்துட்டு பூட் கேம்ப்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க பிசிக்கலா படிக்கணுமாண்டா அந்த பூட் கேம்ப்ஸ்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்க எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கணும்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஸோ அதை படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ அல்லது ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனா அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம இருக்கும். அல்லது நாங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம், எவ்வளவு ஆழம் படிச்சிருக்கிறோம், இப்ப நாங்க நுனிப்புல்லாம் மேய்ஞ்சிருக்கிறோமா, இந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப நீங்க ஒரு டெக்னாலஜி ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னு சொன்னா எங்களோட கோர்சஸை ஃபாலோ பண்ணி நீங்க அதை ஸ்ட்ரக்சர்டா படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்ப நான் கோர்சஸ் சொல்லிக்கல, நாங்க வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா HTML, நாளைக்கு CSS அண்ட் வந்துட்டு சண்டே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு லேர்ன் பண்ண போறோம். ஸோ நீங்க இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அப்ப நீங்க எப்படி இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓகே அட என்னடா இது வெப் டெவலப்மெண்ட் இவ்வளவு ஈஸியா இருக்கு, அல்ல இது எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது, அப்ப நான் இதை இன்னும் ஃபர்தரா வந்துட்டு படிக்கணும்னு சொல்லி நீங்க ஜோதிச்சிங்கன்னு சொன்னா, அதுக்காக வந்துட்டு நாங்க பிரத்யோகமா வந்துட்டு டிசைன் பண்ணி இருக்கிற இந்த ரியாக்ட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். அண்ட் வந்துட்டு இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அல்லது இப்பதான் ஏஎல் எடுத்து ரிசல்ட்ஸ் வந்து அதாவது ஏஎல் 2023 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்ப அப்படியான ஆட்களுக்கு வந்துட்டு உங்களோட அடுத்த யூனிவர்சிட்டி ஸ்டடீஸுக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பைத்தன் படிக்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா நாங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் சொல்லி ஒரு கோர்ஸும் கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த கோர்ஸையும் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கோர்ஸுக்குமான ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்குது. இந்த ரியாக்ட் கோர்ஸ் வந்துட்டு 3 months கோர்ஸ் அண்ட் வந்துட்டு பைத்தன் வந்துட்டு 2 months கோர்ஸ். இந்த 2 கோர்ஸுமே வந்துட்டு ஆன்லைன் மோட்ல தான் நடக்கும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடான மேலதிக விவரங்களை வந்துட்டு நாங்க இந்த வெபினார் மூடிய இப்போ நீங்க இருக்கிற அந்த குரூப்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்ப இப்படியான கோர்சஸை வந்துட்டு நீங்க வேற வேற இடங்கள்ல வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்க ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும்னு சொன்னா, இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்க ஹேண்ட்ஸ் ஒன்னா ப்ராக்டிக்கலா செஞ்சு லேர்ன் பண்ற கோர்சஸா தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த கோர்ஸை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில 4 இயர்ஸுக்கு மேல ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸா இருப்பினும், அப்ப நீங்க அவங்கள்ட்ட இருந்து வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்ப இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, அல்லது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான என்னென்ன விஷயங்களை நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும்ன்றதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்துட்டு நீங்க இந்த கோர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கல உங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அசைன்மெண்ட் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களோட போர்ட்போலியோ வந்துட்டு நீங்க இதுல இருந்து வடிவா பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நாங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் சொன்னான். ஒன்று நாங்க வெபினார் கண்டக்ட் பண்றாங்க, அண்ட் வந்துட்டு பூட் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்க, கோர்சஸ் வந்துட்டு செய்யறாங்க.
அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா எங்களோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்றது மூலமா இது தொடர்பான அப்டேட்ஸை வந்துட்டு நீங்க பெற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்ப நான் சோசியல் மீடியான்னு கதை கேட்கல, நாங்க வந்துட்டு இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ண என்னன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க எல்லாருமே HTML வெபினாருக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ இதை நீங்க இந்த வெபினாருக்கு ஜாயின் பண்றதுக்கு எல்லாருமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. அப்ப அதுல நாங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதாவது எப்படி நீங்க இந்த வெபினார் பற்றி தெரிஞ்சு கொண்ட நீங்க கேட்கல. அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸால தெரிஞ்சு கொண்டாங்க, அல்லது வந்துட்டு வாட்ஸ்அப்பால தெரிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் இதுல பேர் வந்துட்டு இன்னும் எங்களோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்காக வந்துட்டு ஒரு 2 minutes தரேன். நீங்க ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது வந்துட்டு யூடியூப்ல போயிட்டு இந்த லோகோல தெரிகிற மாதிரி நீங்க ட்ரெண்ட் செட்னு சொல்லி அடிச்சு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட பேஜை வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே ஃபாலோ பண்ணி வைங்க. எங்களோட அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் இந்த அப்டேட்ஸையும் வந்துட்டு ஒன் டே மிஸ் பண்ண விடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஸோ நான் இந்தியா மெயின் விஷயத்துக்குள்ள போவோம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த HTML வெபினாரை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறவர் மிஸ்டர் ஜோன் டெனுசன். இவர் வந்துட்டு CEO லிஸ்ட்ரீஸோட சிஇஓவா இருக்கிறார். அண்ட் இவர் வந்துட்டு 4 yearsக்கு மேல வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஜோன் டெனுசன். ஸோ நான் ஜோன் டெனுசன். நான் ஒரு 4 years நான் இந்த இண்டஸ்ட்ரியல் வெப் டெவலப்மெண்ட் அந்த அந்த இண்டஸ்ட்ரியில கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ இதில் நிறைய பேர் HTML இதுக்கு ஜாயின் ஆகிருக்கிறீங்கன்னு சொன்னா HTML பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஜாயின் ஆகியிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு லைக் ஒரு வெப் ரிலேட்டடான ஒரு டெவலப்மெண்ட் அந்த சைட் போகணும், இண்டஸ்ட்ரியல் ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் ஒரு ஐடிக்குள்ள போகணும், அந்த விஷயங்களுக்காக நீங்க வந்திருக்கலாம். ஓகே, எனிவே ஸோ HTML அப்படின்னு சொன்னா HTMLன்றது ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு சின்ன லாங்குவேஜ் உண்டு. இந்த HTML தான் நீங்க பார்க்குற எந்த ஒரு வெப்சைட்டையும் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ். சரியா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். HTMLன்றது ஷார்ட் ஃபார்ம். சரியா, அப்ப நீங்க எந்த ஒரு வெப்சைட்டை நீங்க பார்த்தாலும் லைக் அது ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் வெப்சைட்டா இருக்கலாம், இல்லாட்டி கூகுள் மீட் இப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற வெப்சைட்டோ இதா இருக்கலாம், அதை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு கட்டாயம் HTML வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். HTML வந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் HTML எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சாதான் உங்களால அடுத்தடுத்த அந்த வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள அடுத்தடுத்த இதுகளுக்குள்ள உங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, ஓகே. அப்ப நீங்க வந்துட்டு இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லைக் நான் ஒரு வெப் டெவலப்பரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டு இருக்கணும், இல்லாட்டி ஐடிக்கு ஒர்க் போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியான மற்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜா இருக்கும் இந்த HTML. சரி, அவர் நீங்க இதுல யாராவது வெப் டெவலப்பர் ஆகணும், எனக்கு வெப்சைட் டெவலப் பண்ணணும், வெப்சைட் நானும் ஒன்று செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே, ஜோயல், வினோ ஜோயல், யா கொஞ்சம் பேர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. யாராவது தெரிஞ்சா ஐயா இது பண்ணுங்க. ஆர்த்திகா, ஓகே, நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. கிரேட் கிரேட், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்ப நிறைய பேருக்கால ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்ப நீங்களும் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த HTML வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேணும். சரியா, ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா லைக் என்ன சொல்ற இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் சொல்லி அந்த இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரியல் புரட்சி நடந்தது தானே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மெஷின்ஸ் வந்துட்டு நிறைய வகையில உலகத்தை கேப்சர் பண்ண வலிக்கிட்டு தானே. அப்ப இன்றைக்கு நாங்க பாவிக்கிற எல்லா மெஷின்ஸும் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகுதான் வந்தது. ஸோ அப்ப அதே மாதிரி இன்னொரு ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது, இன்டர்நெட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இன்றைக்கு நாம் வந்துட்டு இலங்கையின் ஒரு பகுதியில இருக்கிறேன், நீங்க எக்கச்சக்கமான அகல நீங்க எல்லாருமே ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறீங்க. ஸோ எங்களை வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா அந்த இன்டர்நெட் டெக்னாலஜி. ஏன்னா அந்த இன்டர்நெட் இல்லாட்டி நாங்க வந்துட்டு நேரவே சந்திச்சிருக்காம எங்களால பேசி இருக்க கதைச்சு கொண்டிருக்கோம், லைக் எங்களால இன்ட்ரோ ஆகி இருக்கவே இயலாது.
ஸோ அப்போ அதுக்குத்தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு இன்டர்நெட் ரெவல்யூஷன்ன்றது நிறைய விஷயத்த ஒரு பெரிய ஒரு லெவலில் மாற்றி இருக்குது. சரியா? அப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதுல இன்டர்நெட் ரெவல்யூஷன்ல வந்துட்டு நாங்கள் இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆரம்பத்துல ஹோமோசேபியன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த கல்லை உரசி அந்த நெருப்படுத்த மாதிரி ஆரம்பத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின ஒரு லாங்குவேஜ் சொன்னா அந்த HTML. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு. அப்ப ஸோ அதோட வேல்யூ அதை நீங்க லேர்ன் பண்றதால உங்களுக்கு அதுல நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்துட்டு HTML வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு லாங்குவேஜ். இன்றைக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்ஸ்ன்றது HTML யூஸ் பண்ணித்தான் ஸ்டில் அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. HTML நிறைய லைக் என்ன சொல்ற அப்டேட்ஸ் வந்து இப்போ HTML5 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அதுல வந்துட்டு மெயினான விஷயம் அந்த HTML தான் அந்த இன்டர்நெட்ல ஒரு வெப்சைட்ல இருக்கிற விஷயம். சரியா? ஓகே. உலகத்துல முதலா எழுதப்பட்ட வெப்சைட் இப்படித்தான் இருந்துச்சு. இதையும் வந்துட்டு HTML தான் எழுதியிருக்காங்க. சரி, HTML பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இதுன்றத இன்க்ளூட் பண்ற மாதிரி வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லப்படுற சைட் இதுதான். இது வரைக்கும் கிடைச்ச தகவல்கள் படி இப்ப ஸோ அதான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அப்ப இந்த சைட்டும் HTML எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்க பாவிக்கிற எந்த ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் எந்த ஒரு டெக்னாலஜி ட்ரிவனான சைட்ஸா இருந்தாலும் அது வந்துட்டு HTML எழுதியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ HTML சொல்லி சொல்றேன். இந்த HTML வந்துட்டு இப்ப நான் சும்மா பேசிக்ஸா நான் சொல்றேன். அது ஃபுல்லாவே வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் தான். நான் லைக் நாங்க உங்களுக்கு இன்ட்ரோல சொன்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ்ல ஃபுல்லாவே ஹேண்ட்ஸ் ஆன் தான் நாங்க மேக்ஸிமம் இன்வைட் பண்றோம். இந்த தியரி வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணியோ இல்லாட்டி யூடியூப்ல பார்த்தோ படிச்சுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த செய்து பார்க்குற விஷயங்கள்லாம் நாங்க மெயினா டார்கெட் பண்றோம். அந்த விஷயங்களை தான் நாங்க கூட யோசிக்கிறோம். அப்ப எங்களுக்கு இப்போ தியரிக்கெல்லாம் நான் சும்மா தட்டிட்டு போறேன். சரியா? ஓகே. HTML லாங்குவேஜ் என்று சொல்ற அந்த லாங்குவேஜை நாங்க எழுதுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு மெயினா டேக் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொல்லுவோம். சரியா? டேக்ஸ் வந்துட்டு தேவை. அப்ப HTML வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னா எலிமெண்ட் பை எலிமெண்டா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்டையே காட்டுறேன். அப்ப இதுல பாருங்க, இந்த வேர்ல்ட் வைட் வெப்னு சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று இருக்கு, ஹெடிங் ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் வெப்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒன்று இருக்கு. அது என்ன செகண்ட் இன்னொரு பேராகிராஃப் இருக்கு. அதுக்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் லைக் இன்னொரு கொஸ்டின் உண்டு, அதுக்கு கீழே ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டு கண்டினியூஸா நிறைய விஷயங்கள் இருக்குத்தானே. அப்ப இதோ ஒன்றையும் நாங்கள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னண்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் வந்துட்டு டிஃபைன் பண்றது டேக்ஸ் தான். சரி, அப்ப எலிமெண்ட்ஸ் என்னண்டா இந்த துண்டு எலிமெண்ட். சரி, இந்த ஒவ்வொன்றுமே எலிமெண்ட் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் லைக் கோடிங் லைக் என்ன சொல்றது, கம்ப்யூட்டருக்கு நாங்க கொடுக்குற கொமாண்ட் தானே கோடிங். அப்ப இந்த இது என்ன செட்டப்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்ற விஷயத்த நாங்கள் வந்து டேக்ஸ் மூலமா கம்ப்யூட்டருக்கு சொல்லுவோம். சிம்பிளா நீங்க ஒரு ஐடியா மட்டும் எடுத்து வச்சிருக்க நாங்க அவங்கள ஃபுல்லா வடியா பார்ப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அப்ப HTML எலிமெண்ட்ன்றது இப்படித்தான் இருக்கும். அந்த HTML எலிமெண்ட்ல மெயின் விஷயம் என்னன்னா டேக்ன்றது என்னன்னா இதுல பாருங்க, இதுல ஒரு ஹெடிங் வருது, இதுல ஒரு பேராகிராஃப் வருது. அப்ப அந்த விஷயத்த இது ஹெடிங் இது பேராகிராஃப் அப்படின்னு சொல்றதுக்காண்டி நாங்க பாவிக்கிறது தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்ப டேக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா ஓப்பனிங் டேக். நாங்க வந்துட்டு சிறிது பெரிதுன்னு சொல்லி படிச்சுட்டு வந்தானே, ஏன்றது பின்னு பார்க்க பெரிதுன்னு சொன்னா இப்படி போடுவோம். என்ன ஏ பெரிது பி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பெரிது என்ற மாதிரியான இந்த இதுவும் லைக் சிறிது என்ற இந்த இதையும் நாங்க வந்து யூஸ் பண்ணோம். சரியா? அப்ப கிரேட்டர் தான் லெஸ் தான் என்ற இந்த சிம்போல்ஸை வச்சு கொண்டு தான் ஒரு டேக் வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம். அப்ப இதுல வந்துட்டு ஓப்பனிங் டேக்ன்னு சொல்லி ஒன்றும் க்ளோசிங் டேக்ன்னு சொல்லி இன்னொன்றும் இருக்கு. சரி, அப்ப ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் என்ன வித்தியாசம்டா, இதுல அந்த ஒரு ஸ்லாஷ் இருக்கு. சரியா? ஒரு ஸ்லாஷ் இருந்துன்னு சொன்னா அது க்ளோசிங் டேக், இல்லாட்டி அது ஓப்பனிங் டேக். அப்ப ஏதாவது ஒரு டேக்கை தொடக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒன்றை க்ளோஸ் பண்ணணும். அப்ப அதுதான் வந்துட்டு HTML எலிமெண்ட். அப்ப இந்த மூணையும் சேர்த்து தான் எலிமெண்ட். சரி, அப்ப டேக்ன்றது தானே, டேக்ன்றது அப்படி லைக் ஒரு கிரேட்டர் தான் லெஸ் தேனுக்குள்ள எழுதுற அந்த விஷயம். அப்ப இது நிறைய டேக்ஸ் இருக்கு. அப்ப HTML உங்களுக்கு வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா, HTML லாங்குவேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க படிக்க வேண்டியது நீங்க லைக் மெமரைஸ்ன்னு சொல்லக்கூடாது, லைக் நீங்க பாடமாக்க தேவையில்லை.
ஆனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து அதை ப்ராக்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீங்கள் அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. சரியா, ஒண்ணு ஒரு கொஞ்சம் டேக்ஸ் தான் இருக்கு, நீங்க அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்களும் வெப்சைட்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ஓகே. அப்ப இதெல்லாம் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ். சரியா, பெருசா தியரிக்குள்ள நான் போகல. அட்ரிபியூட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இது வந்துட்டு டேக், ஏன்றது டேக். சரியா, இது வந்துட்டு க்ளோசிங் டேக். இந்த பாருங்க, இங்க இவ்வளவு பெரிய டேகா இது இருக்குது இல்லையா? அப்ப இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஏ டேகுக்குள்ள ஸ்பெசிபிக்கா நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அதுக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். அதோட கேரக்டர்ஸ் மாதிரி, அதோட அதுக்கு நீங்க கொடுக்குற லைக் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ற மாதிரி வச்சுக்கலங்களேன். அப்ப அதுகளை வந்துட்டு நாங்கள் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். அப்போ ஒரு எலிமெண்ட்டை வந்துட்டு டிசைன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றது டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேக்ஸை வந்துட்டு இன்னும் அதுக்கு இன்ஃபர்மேட்டிவா அதுக்கு இன்னும் வந்துட்டு டீடைல்ஸ் சேர்க்கறதுக்காண்டி நீங்க யூஸ் பண்றது அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். சரியா, மூன்று விஷயம் தான், எலிமெண்ட், டேக், அட்ரிபியூட். இவ்வளவு தனியா நீங்க வந்து அங்கால HTML ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரியா, சோ இந்த அளவு எனக்கு விளங்கிட்டேன்னு சொல்றாங்க, ஒரு தம்ஸ் அப் பண்ணுதாங்களா? சரியா, இப்ப எலிமெண்ட், டேக், அட்ரிபியூட். சரியா, ஓகே. விலங்கியல்னு சொல்லிட்டு யாரா இருந்தீங்கன்னு சொன்னாலும் லைக் நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க. ஆகும் விலங்கியல் என்ன ரியாக்ட் பண்ணுவோம், லைக் ஒரு சேட் இமோஜியா போட்டீங்கன்னு சொன்னா நம்ம விலங்கியல் திருப்பி டக்குன்னு நான் குவிக்காத போவேன். ஓகே, தினம் வந்துட்டு ஓகே திருப்பி சொல்லுங்க. ஓகே, என்னன்னு சொன்னா எலிமெண்ட் சொல்றது, எலிமெண்ட் சொன்னா என்னண்டா, HTML எலிமெண்ட் சொன்னா இதைத்தான் நாங்க வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு சொல்ல போறோம், அவங்களோட ப்ரௌசருக்கு சொல்ல போறோம். ஒரு HTML ப்ரோக்ராம் வந்துட்டு ப்ரௌசர்லாம் அந்த ப்ரௌசருக்கு சொல்ல போறோம் என்ன விஷயம் எப்படி வரணும்னு சொல்லி. பாருங்க, இதான் ஒரு வெப்சைட். அப்ப இதுல வந்து பாருங்க, இதர சைஸ் வித்தியாசம், இதர கலரிங் வித்தியாசம், ஆனா இதர சைஸ் இதர கலரிங் வித்தியாசம். அப்ப அதை நாங்க கம்ப்யூட்டருக்கு சொல்லத்தானே வேணும், சும்மா டைப் பண்ணி விட்டா இது பண்ணாதானே. ஓகே தானே, அப்ப அதுக்குத்தான் நாங்க யூஸ் பண்றது டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு HTML எலிமெண்ட்டை நாங்க டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றத டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப டேக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக் ஒன்று இருக்க போகுது. ஒரு ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, இந்த ஸ்லாஷ். நார்மலா டேக்ன்றது வந்துட்டு கிரேட்டர் தேன் ஸ்மாலர் தேன்ன்ற அந்த சிம்போல்ஸால இருக்கும். அதே நேரம் க்ளோசிங் டேக் வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேனோட இந்த ஸ்லாஷும் ஒன்று இருக்கும். சரியா, ஓகே, அதுதான் டேக்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ க்ளோசிங் டேக், லைக் ஸ்டார்டிங் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். அதே மாதிரி இப்போ அட்ரிபியூட்னு சொன்னா என்னன்னா, ஓப்பனிங் டேகுக்குள்ளேயே அது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோம். சரியா, அந்த விஷயங்களை தான் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யா, அப்ப இது வந்துட்டு நாங்கள் அடுத்த இதுல கொஞ்சம் பார்க்கல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரியா, ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்ப சரி, இப்ப நாங்க வந்துட்டு பேசிக்கா இவ்வளவு தான் HTML பேசிக். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொன்னா அங்கால நாங்க வந்துட்டு ஈஸியா எங்களால செய்து கொள்ள. சரியா, ஓகே, இமேஜஸ் சர்ச் பண்ணிக்கல யூஸ் பண்ண டேப்ஸ். ஓகே, ஃபைன். சரி, இப்ப எத்தனை பேர் இதுல வந்துட்டு லேப்டாப் இல்லாம ஜாயின் பண்ணிருக்கீங்க, லைக் ஒரு பிசியோ ஒரு லேப்டாப்போ இல்லாம ஜாயின் பண்ணிருக்காங்க? ஓகே ஓகே, கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, நோ வரிஸ். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று சொல்றேன். நீங்க வந்துட்டு கூகுள்ல போயிட்டு கோட்பென், CODEPEN, கோட்பென் சொல்லி போட்டு கோட்பென் நியூன்னு சொல்லி சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நியூ கோட்பென் வந்து ஓப்பன் ஆகும். இல்லாட்டி codepen.com codepen.io/pen சொல்லி டைப் பண்ணினீங்கன்னு சொன்னா கூகுள் குரோம்ல உங்களுக்கு டைரக்டா இப்படி ஒரு வெப்சைட் போகும். இதுல நீங்க டைப் பண்ணி நேரடியா செய்து கொள்ளலாம். சரியா, ஓகே. நாங்க வந்துட்டு ஒரு கோடிங்குக்கு வந்துட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கோட் எடிட்டர் வந்து தேவைப்படும். அப்ப நான் வந்துட்டு இப்ப விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றது மூலமா தான் நாங்கள் இப்போ எடிட் பண்ண போறோம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணி, ஒரு வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணணும்னா ப்ரீமியர் ப்ரோ, அப்படி வந்துட்டு ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க தானே. அதே மாதிரி நான் வந்துட்டு கோடிங்க்கு யூஸ் பண்றதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதைத்தான் நாங்க போய் யூஸ் பண்றோம். சரியா, அப்ப அதுல வந்துட்டு நான் இப்போ HTML கோடை வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். சரியா, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எந்த டெஸ்க்டாப்ல வந்துட்டு
நான் வந்துட்டு வெபினார் சீரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர் எம்டியா இருக்கு. சரியா? அப்ப இதுலதான் நான் வந்துட்டு முதலாவது எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்றை நான் கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் டைரக்டா கிரியேட் பண்ண முடியாது. ஓகே ஓகே எனிவே இதுல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா முதலாவது இந்த ஃபைலை வந்துட்டு நான் என்ன விஎஸ் கோட்ல ஓபன் பண்ண போறேன். அப்ப இதுல ரைட் இதுல என்ன செய்யலாம்னு சொன்னா விஎஸ் கோடுக்கு போயிட்டு நான் கண்ட்ரோட ஓ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஓப்பன் வரும். அதுல வந்து நான் வந்துட்டு இப்ப வெபினார் சீரிஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள நான் போறேன். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுல ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இப்ப லெட்ஸ் சே வந்துட்டு index.txt சொல்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இப்ப நான் திருப்பி வந்துட்டு ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தேன்னா இண்டெக்ஸ் என்ற ஃபைல் கிரியேட் ஆகும். சரியா? அப்ப இங்க என்ன கிரியேட் பண்றனோ அது இங்கேயும் பேர். சரி, அதான் வந்துட்டு கோட் எடிட்டர்ல நாங்க வந்துட்டு பாவிக்கிற எக்ஸ்ப்ளோரர் ஸ்டார். ஸோ இதை நான் இப்போதைக்கு டிலீட் பண்றேன். சரியா? ஓகே, முதலாவது என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு HTML கோட் டைப் செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண வேணும். சரி, அப்ப பாருங்க இதுல நாம் வந்துட்டு இண்டெக்ஸ் இந்த விஷயத்த வடியா அவதானிங்க நிறைய பேர் விடுறப்பல வந்துட்டு இதுதான் நாங்க வந்து இங்க கிரியேட் பண்ற ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களால அதை வந்துட்டு ரன் பண்ண இயலாது. அதால நிறைய பேர் வந்துட்டு என்னடா ஒர்க் பண்ணுது யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க. சரியா? ஓகே, அப்ப இதுல ஃபைலை நான் கிரியேட் பண்ணேன். இந்த இதுல போயிட்டு .html என்று சொல்லி இது பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா எனக்கு போய் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்ப இதுல பாருங்க இதுலயும் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அது வந்துட்டு ஒப்பேரா மினில வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. ஒப்பேராவில வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல நான் வேற ஃபோல்டர் வேற என்ன சொல்றது வேற ப்ரௌசர்ஸையும் நாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஆனா இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை. சரியா? ஓகே, அது இப்படித்தான் வந்துட்டு ஒரு HTML ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு கோட் பண்ணலாம். சரி, இதுக்குள்ள போயிட்டு நீங்க கோட் பண்ணிக்கல உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்துட்டு வேற. சரி, அப்ப நீங்க இது வந்துட்டு நீங்க வீட்டை VS கோட் இருந்துன்னு சொன்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு வந்துட்டு நான் VS கோட் யூஸ் பண்ண போறது இல்லை. நான் வந்துட்டு பாவிக்க போறது கோட் பென் தான். இந்த கோட் பென் வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணினாலும் பண்ணாலும் வந்துட்டு இதுல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வெப் ப்ரௌசர் பேஸ்டான ஒரு விஷயம். சரியா? இப்ப இதை நான் வந்துட்டு இதுக்குரிய லிங்கை நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். இது ஒரு ப்ரௌசர் பேஸ் வந்து நீங்க ஒண்ணுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சரியா? நீங்க ஓபன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வந்து வரும். சரியா? ஓகே, எத்தனை பேருக்கு இந்த இப்படி ஒரு செட்டப் உங்களுக்கு வருது? அதை கிளிக் பண்ணோட ஒரு தம்ஸ் அப் தாங்க வாங்க. ஓகே ஓகே, நிறைய பேருக்கு அது வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ இந்த லிங்கை நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு செட்டப் வரும். ஓகே, அப்போ இந்த நீங்க பார்த்துருப்பீங்க இந்த செஷன் வந்துட்டு 3 நாள் செஷன். என்ன 3 நாள் செஷன்லயும் என்னது HTML CSS JavaScript 3 விஷயங்களை நாங்கள் படிப்பிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் ப்ராமிஸ் பண்ணி இருந்தாங்க இல்லையா? அப்ப ஏன் நாங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு 3 லாங்குவேஜ் நம்மள தெரிய வேணும். சரியா? 3 லாங்குவேஜ் சொன்னா ஒன்று வந்துட்டு HTML, ஒன்று வந்துட்டு CSS, அடுத்தது JavaScript. அந்த 3 லாங்குவேஜும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சாதான் நாங்களால ஒரு வெப்சைட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, அப்ப இது இருக்கா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிக்க டவுட்னு சொன்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செய்ய போறோம்னா இப்போ இதுல HTML CSS JavaScript என்ற 3மே வந்துட்டு நாங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கான இந்த டூலை நான் யூஸ் பண்றேன். நீங்க HTML என்ன டைப் பண்ணினாலும் இதுல வந்துட்டு கீழே பாருங்க ப்ரிவியூ விண்டோ இருக்கு. சரி, நாங்க என்னத்தை லேர்ன் பண்ணாலும் கீழே எங்களுக்கு அதை ப்ரிவியூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, முதலாவது விஷயம் HTML வந்துட்டு நீங்க வந்துட்டு சும்மாவும் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு this is trendset என்று சொல்லி போட்டு நான் வந்துட்டு டைப் பண்றேன். சரியா? இதுல பாருங்க கீழே நார்மலாவே நான் அங்க என்ன டைப் பண்ணினேனோ அது அப்படியே வருது. சரி, அதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு HTML ஃபைல்ல வந்து என்னத்தை டைப் பண்ணினாலும் அது டைரக்டாவே எங்களுக்கு விசிபிள் ஆகும் ப்ரௌசர். சரியா? அப்ப நீங்க யோசிக்கலாம் அப்ப என்னத்துக்கு டேக் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் எளியா சொன்ன மாதிரி இந்த டேக் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா
இதுல என்னென்ன விஷயம் எங்க வரணும்ன்றதை டிசைன் பண்றதுக்கு அதை எப்படி அதை வந்துட்டு ஆப்டிமைஸ் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணணும்ன்ற விஷயத்துக்கு ரிலேட்டடா நாங்க கொடுக்குற கொமாண்ட்ஸ் தான் நாங்க அந்த டேக்ஸை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. முதலாவது நான் உங்களுக்கு ஒரு டேக் வந்து சொல்றேன். இந்த டேக் வந்து என்னன்னு சொன்னா H1 டேக். சரியா? H1. சரி, நீங்க வந்துட்டு நார்மலா ஹெடிங்ஸ் சொல்லுவீங்க. என்ன நார்மலா ஒரு நோட்ஸ் எழுதிக்க கூட மேல ஹெடிங் போடுவீங்க, ஹெடிங்குக்கு கீழே பேராகிராஃப் வந்துட்டு போடுவீங்க இல்லையா? அப்ப அத மாதிரி தான் வந்துட்டு இங்க வந்துட்டு H1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதாவது ஹெடிங் 1 என்ற டேக். சரியா? இப்ப பாருங்க, நான் வந்துட்டு ஸ்கிரீன் இன்னும் ஜூம் பண்ணணுமா? ஓகே, ஜூம் பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க, கிரேட்டர் தேன் H1 H மூலத அந்த இது போட்டுட்டு திருப்பி க்ளோசிங் டேக் எப்படி செய்யணும்னு சொன்னா இப்படி செய்யணும் இல்லையா? யா, ஃபைன். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் H1 டேக். இப்ப பாருங்க, நான் முதல் வந்துட்டு சும்மா A என்று டைப் பண்ணாலே எனக்கு இங்கால வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு A என்று வந்தது. ஆனா பாருங்க, இவ்வளவு டைப் பண்ணி எனக்கு ரிசல்ட் வேற இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க வந்துட்டு 2 இது பாவி கேட்கல, அதான் வந்துட்டு எங்களுக்கு டேக்ஸா வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணும். அதை வந்துட்டு எங்களுக்கு பிரிண்ட் பண்ணாது, எங்களுக்கு அதை ரிசல்ட்டா தராது. சரியா? ஓகே, இப்ப நான் பாருங்க, இந்த கீழே ஒரு A இருக்கு, இந்த டேகுக்கு நடுவில் இன்னொரு A யூஸ் பண்றேன். சரியா? இப்ப நாங்க பாக்கிக்க இதுல பாருங்க, ஒரு பெரிய ஒரு A உண்டும், இதுல சின்ன ஏம் இருக்கு. விளங்குதா? அப்ப இதுதான் அந்த H1 டேக்னு சொல்றது. அப்ப H1 டேக் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஹெடிங்கை தரும். சரியா? நான் இதுல வந்துட்டு ஏக்கு பதிலா இப்ப நான் ஒரு ப்ராப்பரான உருப்படியான சொல்லணும் மாற்றணும். சரியா? வெல்கம் டு சரியா, வெல்கம் டு ட்ரெண்ட் செட்னு சொல்லி போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து டைட்டிலா வந்திருக்கு. விளங்குதா? அவ்வளவுதான். H1 டேக்ன்றது என்னன்னா, லைக் H1 டேக் வந்துட்டு கிரியேட் பண்றது, க்ளோஸ் பண்றது இருக்கு. அதுக்கு அதுக்குள்ள நீங்க டைப் பண்றது எல்லாமே ஹெடிங்க இருக்கு. சரியா? சோ அடுத்தது, சோ அப்ப இதுதான் மெயினான ஃபர்ஸ்டா நாங்க படிக்க போற டேக்ஸ். சரியா? ஓகே, இப்ப ரெண்டாவது, இப்ப நான் வந்து H1ன்றது என்ன? ஹெடிங் 1. சரியா? H1ன்றது ஹெடிங் 1. அதே மாதிரி ஹெடிங் 2வும் இருக்கு. சரியா? H2ன்னு சொல்லி H2 இருக்கு. H2ல வந்துட்டு என்ன சொல்றது, ட்ரைனிங் சீரீஸ் சொல்லி போட்டு H2 வந்துட்டு நான் போடுறேன். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு விளங்குதா? H1ன்றதுக்குள்ள போட்டது ஆகலும் பெருசா இருக்கு, H2ன்றதுக்குள்ள போட்டது இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கு. சரியா? கொஞ்சம் சின்னனா இருக்கு. அப்ப இதைத்தான் வந்துட்டு இந்த HTMLன்றது செய்யுது. சரியா? அப்ப எங்களுக்கு என்னது, எந்த வெப்சைட் என்ன சைஸ்ல, சாரி எந்த எலிமெண்ட் என்ன மாதிரியான கன்ஃபிகரேஷன்ஸோட வரணும்ன்றத நாங்கள் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த டேக்ஸை நாங்க யூஸ் பண்றோம். சரியா? இதை மாதிரி H1 H2ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. சரியா? இப்ப நம்பர் பாருங்க, 2 இதை நான் காப்பி பண்ணி போட்டுட்டு நான் 3 மாத்துறேன். ஓகே, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மாத்தி தருது. சரியா? 5 சரியா? H6 வரைக்கும் இருக்கு. ஓகேயா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒவ்வொன்றையுமே பாருங்க, சைஸ் அப்படியே குறைஞ்சு கொண்டு போறது உங்களுக்கு விளங்குதா? இப்ப H1ன்றது நல்ல பெருசா இருக்கு, H2ன்றது அதுவும் பார்க்க கொஞ்சம் சின்னனா இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதோட சைஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? அப்ப இப்படித்தான் வந்துட்டு HTML நார்மலா ஒர்க் ஆகுது. சரி, அப்ப இதுதான் வந்துட்டு ஹெடிங்ஸ் பற்றின விஷயம். 6 ஹெடிங் இருக்கு. சரியா? சிம்பிளா சமரைஸ் பண்ணணும்னு சொன்னா 6 ஹெடிங் இருக்கு. அதுல ஹெடிங் 1, ஹெடிங் 2ன்னு சொல்லி ஹெடிங் 6 வரைக்கும் இருக்கு. அப்ப H1ல இருந்து H6 வரைக்கும் எங்களுக்கு நார்மலா இருக்கு. சரியா? ஓகே, இப்ப அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப இதுல பாருங்க, நான் முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வச்சதே உங்களுக்கு ஐடியாஸ், ஃபர்ஸ்ட் விஷயங்கள் நான் உங்களுக்கு ஜோட் டவுன் பண்றேன். அதுல இருந்து நாங்க அடுத்த தேதிகளுக்கு போவோம். அப்ப இதுல பாருங்க, அடுத்த விஷயம் பேராகிராஃப். நார்மலா வந்துட்டு அடுத்த ஒரு விஷயமா இருக்கிறது வந்துட்டு பேராகிராஃப் இல்லையா? ஒரு விஷயத்த நாங்கள் என்ன கன்வே பண்ணணும்னா டைட்டில் இருக்கணும், அதுக்கு அடுத்தப்பறம் பேராகிராஃப் இருந்தா தான் வந்துட்டு எங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்களை நாங்கள் கன்வே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப பேராகிராஃபுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, சரி
பி என்று சொல்லி ஒரு டேக் இருக்கு. சரியா, பி என்ற ஒரு டேக் இருக்கு. பி என்ற டேக் வந்துட்டு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்போ ஓகே, இதுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி போறேன். இந்த பேராகிராஃபா இருக்குதானே வேணும். ஓகே, அப்போ இதுல பாருங்க, காப்பி பண்ணி கொஞ்சம் போறேன். அப்ப பேராகிராஃப் டேக்குள்ள கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு பேராகிராஃபா இருக்கு. சரி, அப்ப இப்படித்தான் நார்மலா பேராகிராஃப் நாங்கள் செய்து கொள்வோம். ஓகே, அப்ப இதை வந்துட்டு இது பண்ணுவோம். ஓகே, இப்போ HTML நாங்க வந்துட்டு லேர்ன் பண்ணீங்க. இப்போ இந்த HTML கோட் எல்லாமே வந்துட்டு இந்த ஓர்டரின் படிதான் வேலை செய்யும். சரியா, ஓர்டரின் படிதான் வேலை செய்யும். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஃபுல்லா இருக்கா கிளியர் பண்றேன். ஓகே, இப்போ H1 அந்த டேக் போட்டுட்டு திருப்பி H1 சரியா, இதுல ஹெட்டிங் 1 and சரியா, இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இதை வந்துட்டு H2 ஒன்று மாதிரி. ஓகே, இதுல வந்து H2 ஒன்று மாதிரி. அப்ப ஹெடிங் 1ன்றது சரி, இதை நான் ஹெடிங் 2 ஒன்று மாதிரி. சரி, அப்ப ஹெடிங் 1 வந்துட்டு மேல இருக்குது, ஹெடிங் 2 வந்துட்டு கீழே இருக்கு. இப்ப நான் வந்துட்டு இந்த ஓர்டரை நான் மாத்துறேன் வைங்க. சரியா, இந்த ஓர்டரை மாத்திட்டேன். இப்ப என்ன நடக்குது, ஹெடிங் 2 இங்க மேல இருக்குது, ஹெடிங் 1 இங்க கீழே இருக்கு. அப்ப ஹெடிங் 2 வந்துட்டு மேல இருக்குது அப்படின்னு சொன்னா ஹெடிங் 2 இங்க மேல வரும். அப்ப இங்க நீங்க என்ன ஓர்டர்ல கோட் பண்றீங்களோ அதே ஓர்டர்ல தான் இங்கேயும் வரும். விளங்குதா? அப்ப இங்க என்ன ஓர்டர்ல நீங்க கோட் பண்றீங்களோ அதே ஓர்டர்ல இங்கேயும் வரும். சோ அப்ப இங்க வந்துட்டு சரியா நீங்க கோட் பண்ணாதான் அந்த ப்ரௌசர்லயும் அது சரியா ஒர்க் ஆகும். சரியா, ஓகே, யா. இப்ப வந்துட்டு நாங்கள் இன்னொரு விஷயத்த பார்ப்போம். வெப்சைட்ஸ்ல வந்துட்டு கூடுதலா வந்துட்டு யூஸ் பண்ற விஷயம் என்னன்னு சொன்னா இமேஜ் சொன்னா தெரியும், போட்டோஸ் தான் நாங்க இமேஜ் சொல்றாங்க. இமேஜ், இப்ப இந்த இமேஜ் டேக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு இருக்கு. சரியா, இமேஜ் டேக் இப்படித்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இதுல பாருங்க, நான் உங்களுக்கு ஏர்லியா வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேகும் இருக்கிறது தான் ஒரு எலிமெண்ட் சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்துட்டு ஒரே டேகா யூஸ் பண்ணணும். ஆனா இது வந்து நான் சொன்ன வரையறைகளே இல்லையா, நான் வந்துட்டு இது ஓப்பனிங் டேகும் இல்லை, இது க்ளோசிங் டேகும் இல்லை. சரி, அவ இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா செல்ஃப் க்ளோஸ் டேக், தானே தன்னை மூடிக்கலாம். சரி, அவ ஏன் இப்படின்னு செல்ஃப் க்ளோஸ் டேக் பாய்க்கிறேன்னு சொன்னா இப்ப H1ன்றதுக்குள்ள நாங்கள் இப்ப இந்த விஷயத்துக்கு தான் இந்த ஸ்டைல அப்ளை பண்ணு, இல்லாட்டி இதுதான் இந்த விஷயம் சொல்லி சொல்லுவோம். ஆனா இமேஜ் எப்படி இருக்கும், இமேஜை வந்துட்டு ஒரு யூஆர்ல கொடுக்கும். சரி, அப்ப அதைத்தான் வந்துட்டு அது அங்க லோட் பண்ண போறதால அப்ப அதுக்கு வந்துட்டு ஸ்பெசிபிக்கா இதைத்தான் இப்படி இமேஜ் டேக்கா மாத்தன்னு சொல்ற மாதிரியான ஒன்றும் இல்லாதால டிரெக்டா நாங்கள் இமேஜ் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணோம். இப்ப இமேஜ் டேக்ல வந்துட்டு இப்ப உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு HTML சொல்லி HTML லோகோன்னு சொல்லி சர்ச் பண்றேன்னு வைங்களேன், ஒரு லோகோ ஒன்று வருது. சரியா, இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இதுல இமேஜ் அட்ரஸ் எடுத்துட்டு இதுல பேஸ்ட் பண்ணி சொன்னா இப்ப இந்த இமேஜ் எனக்கு வருது. சரி, அப்ப இந்த இமேஜ் வந்துட்டு இமேஜோட URL இதுதான். சரியா, இந்த இமேஜோட URL அப்ப இதுதான். அப்ப இதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப இந்த இமேஜ இந்த பேஜ்ல வர வைக்கும். அதுக்கு நான் என்ன செய்வேன்னா இமேஜுக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்கு, அதை வந்து சோர்ஸ் அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க, SRCன்னு. சரிவா, அந்த அட்ரிபியூட்டை நாங்கள் அப்ளை பண்ணி அதை எந்த இடத்துல இருந்து அதை எடுக்கணும்ன்றதை நாங்கள் ஆட் பண்ணிடணும். அதில் அந்த இமேஜ் டேக்கோட அட்ரிபியூட்டை நாங்கள் வந்து சோர்ஸ் அட்ரிபியூட்டை நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொன்னா அது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற இமேஜை எடுத்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். சரியா, ஓகே. இப்போ வந்துட்டு என்னன்னா சோர்ஸ் டேக் ஒரு அட்ரிபியூட் எப்படி எழுதுறதுன்னு சொன்னா இதுல பாருங்க, இந்த இடத்துல இருந்து அட்ரிபியூட் எப்படி எழுதணும், அட்ரிபியூட் வந்துட்டு முதலாவது அதோட அட்ரிபியூட்டோட நேம் இருக்கணும். சரியா, அட்ரிபியூட்டோட நேம் இருக்கணும், அதுக்கு பிறகு ஈக்குவல் சைன் ஒன்று இருக்கணும், அதுக்கு பிறகு அதோட வேல்யூ இருக்கணும். சரியா, அட்ரிபியூட்டோட நேம் ஒரு ஈக்குவல் சைன், அதுக்கு பிறகு அதோட வேல்யூ, அந்த வேல்யூ வந்துட்டு டபுள் கோட்டேஷனுக்குள்ள போடணும். சரியா, டபுள் கோட்டேஷனுக்குள்ள போடுற மாதிரி இருக்கு.
ஓகே, அப்ப இந்த விஷயத்தை தான் இங்கேயும் வச்சிருக்கணும். அப்ப எஸ்ஆர்சி என்ற அட்ரிபியூட் எழுதிட்டேன், இப்ப ஈக்குவல் பண்ணிட்டேன், இப்ப டபுள் கோட்டேஷன் போட்டுட்டேன். சரியா? இப்ப கோட் எடிட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோட்டேஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா முடிக்கும். ஏன்னு சொன்னா நாங்கள் அதை மிஸ் பண்ணாம அதை மாதிரி தான் இதுல வந்துட்டு நான் டபுள் கோட்டேஷன் கிரியேட் பண்ணிக்க டபுள் கோட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த லிங்கை வந்துட்டு இதுல அப்படியே காப்பி பண்றேன். சரியா? காப்பி பண்ண இப்ப எங்கட வெப்சைட்ல, சரியா, எங்கட வெப்சைட்ல நாங்கள் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிற சைட்ல அந்த அந்த இமேஜ் வந்துட்டு லோட் ஆகுது. சரியா? நாங்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிற அந்த வெப்சைட்ல அந்த இமேஜ் வந்துட்டு லோட் ஆகுது. ஓகேவா? ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ அப்ப இதுதான் வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயம். சரி, அட்ரிபியூட்ஸ் சொல்லிக்கல ஒரு 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 டேகுக்கு இன்னும் மோர் அடிஷனலான வேல்யூஸை நாங்கள் ஆட் பண்றோம். சரியா? அப்ப அதுல வந்துட்டு இதுல வந்து இப்ப நாங்க வந்துட்டு சாதாரண எஸ்ஆர்சி என்ற இதை பார்த்துருந்தோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இமேஜ் சரியான டூ பிக்கா இருக்கு, என்ன சரியான பெருசா இருக்குன்னு சொன்னா நான் இதுல என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னொரு டேக் இருக்கு, வித்ன்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. வித்ல நான் என்ன செய்யலாம்னு சொன்னா 100px என்று கொடுக்குறோம். சரியா? இப்ப 100px என்னன்னா நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, pxன்றது வந்துட்டு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, pxன்றது வந்துட்டு டிஜிட்டல் டிவைஸ்ல வந்துட்டு அளவுக்கு யூஸ் பண்ற ஒரு 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 ஃபார்மேட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க வந்து நார்மலா எப்படி அளக்குறாங்க, சென்டிமீட்டர், இன்ச், அடி, லைக் ஃபீட், அப்படியான விஷயங்கள் யூஸ் பண்றதானே, மீட்டர் அப்படி யூஸ் பண்றாங்க தானே. அதே மாதிரி டிஜிட்டலை வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு ஃபார்மேட் தான் பிக்சல் அப்படின்னு சொல்றாரு. பிக்சலுக்கு தான் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் வந்துட்டு இதுல 100px என்ற வித்தை நான் கொடுக்குறேன். இந்த இடத்துலயும் பாருங்க நான் ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்றேன். அட்ரிபியூட்டோட நேம் ஒரு ஈக்குவல் சைன், இங்கால 100px என்ற வேல்யூ. அப்ப வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்ப இதோட வித்தை வந்துட்டு நான் 100 இந்த டேகுக்கு நான் சொல்றேன். அப்ப அதை என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா அதுல 100 பிக்சலை மட்டும் எடுக்குது. இதே மாதிரி நான் வந்துட்டு ஹைட்டும் கொடுக்கலாம். சரியா? ஹைட்டும் கொடுக்கலாம். ஹைட்டுக்கு வந்துட்டு நான் லெட்ஸ் சே வந்து 100px கொடுக்குறேன். px கொடுத்தேன்னு சொன்னா சரி, அப்ப இதுவும் வந்துட்டு இது பண்ணது லைக் பாருங்க. சரி, அப்ப 100px ஹைட்டும் 20px வித்தும் கொடுத்துருக்கிறேன். அப்ப 200px என்று கொடுத்தேன்னு சொன்னா விளங்குதா? அப்ப இந்த px வச்சுக்கொண்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். 200 பிக்சல் வித்தும் 100px ஹைட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு அடுத்த இன்னொரு டைப் ஆஃப் அட்ரிபியூட். சரி, அப்ப இதுலயாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுல கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க எனக்கு போடலாம். போட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். சரி, சட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் ஒரு 1 minute தரேன், நீங்க எனக்கு சட்ல போடுங்க. சரியா? நீங்க அதுக்கு நீங்க போறதுக்குள்ள நான் வந்துட்டு திருப்பி இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன். சரி, அதுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு இஷ்யூவும் இல்லை, நீங்க ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அதில் போட்டீங்கன்னா ஓகே. சரியா? இதுல வந்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றேன். சரியா? ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, இல்லையன்னு சொன்னா ஓகே நாங்க அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்ப பார்த்தா அடுத்த விஷயம் சில ஃபார்மட்டிங் டேக்ஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். சரி, ஃபார்மட்டிங்னு சொன்னா என்னன்னா நாங்க வந்து ஒரு பேராகிராஃப்னு சொன்னா அந்த பேராகிராஃப்ல சில விஷயங்கள் இருக்கும், அதை நாங்கள் ஃபார்மேட் பண்ண வேண்டி இருக்கும். கோ டு தட் லொகேஷன். சாரி கபி, எனக்கு விளங்கல போட்டோ அப்லோட் பண்றதுக்கு. ஓகே, போட்டோ அப்லோட் பண்றதுல அதோட URL நீங்க ஆட் பண்ணினீங்கன்னா சரி, எல்லாட்டி வந்துட்டு நீங்க லோக்கல்ல செய்றீங்கன்னு சொன்னா அதுல ஸ்லாஷ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். Do we also need to use the width and height attributes in order to write step? வித் அண்ட் ஹைட் வந்து நாங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க வந்துட்டு இப்ப கரண்டா இந்த டைம்கள்ல நாங்க வித் ஹைட் வந்துட்டு இப்படி கொடுக்கறத பெர்சன்டேஜ் குறைவு. நாங்க வந்துட்டு சிஎஸ்எஸ்ல கொடுப்போம். நாங்க சிஎஸ்எஸ் நாளைக்கு லேர்ன் பண்ணிக்க அதுல எப்படி வித் ஹைட் எல்லாம் செட் பண்ற பேசிக் ஐடியா இருக்கு. அதுல வந்துட்டு இன்னும் ஈஸியா வந்து செய்யலாம். இது ஆரம்ப காலங்கள்ல இப்படித்தான் யூஸ் பண்ணது. ஆனா கரண்டா வந்துட்டு இப்படியான விஷயங்கள் குறைஞ்சிட்டு நாங்க வந்துட்டு இன்னும் வித்தியாசமான வகைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். HTML பேராகிராஃப்ல தமிழ் பேராகிராஃப் எப்படி இன்புட் பண்றது? நீங்க இப்ப தமிழ் பேராகிராஃபை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அது இதுல ஷோ ஆகும். அதுல ஒரு சீக்கிரம் இல்லை.
போன்ல கோடிங் பண்ணும்போது போட்டோ காட்டுது. நீங்க சரியான லிங்கை நீங்க காப்பி பண்ணி போடாம இருந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டாம இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சரியான லிங்க் இருக்க யூஆர்எல் செக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க இந்த டேக்ஸ் வந்துட்டு சரியா கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணினீங்கன்னா ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் அப்படின்னா நாங்கள் இதுக்கு பேராகிராஃப்ல நாங்கள் ஸ்டைலிங் விஷயத்துக்கு போவோம். சரியா? ஓகே. இப்போ எனக்கு தேவை என்னன்னு சொன்னா இந்த பிரிண்டிங் இருக்கு தானே. அப்ப இந்த இடத்த மட்டும் போல்ட் பண்ணணும்னு சொன்னா என்னண்டா பி என்ற ஒரு டேக் இருக்கு. சரியா? பி டேக் வந்துட்டு இருக்கு. பி டேக் என்ன செய்யணும் சொன்னா சரியா? பி டேக் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிரிண்டிங்கை மட்டும் போல்ட் பண்ணி காட்டுது. சரியா? போல்டுன்னு சொல்லுவாங்க. போல்டுன்னு சொன்னா என்னன்னா கொஞ்சம் தடிப்பமா மொத்தமா காட்டுறது. அதான் வந்துட்டு போல்ட் பி டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதே மாதிரி வந்துட்டு ஐன்னு சொல்லி இன்னொரு டேக் இருக்குது. ஓகே, ஐன்னு சொல்லி இந்த 1500 ஐ டேக்குள்ள சரியா? சரியா? இப்ப பாருங்க இந்த 1500 மட்டும் லைட்டா சரிஞ்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நான் இதை இன்னும் கொஞ்சம் பெருசா இது பண்றேன். கேலரி வரைக்கும் போடுறேன். ஓகே ஓகே. அப்ப பாருங்க 1500ல இருந்து கேலரி வரைக்கும் லைட்டா ஸ்லைட்டா சரிஞ்சிருக்கு. இட்டாலிக்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க வந்துட்டு வேர்ட் டாக்குமெண்ட் வேர்ட் எடிட்டிங் அதுல செஞ்சாக்களுக்கு தெரியும். இட்டாலிக்னு சொல்லுவாங்க. லைக் இருக்கிறத வந்துட்டு லைட்டா சரிச்சு இது பண்றத இட்டாலிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்படி வந்துட்டு சில ஃபார்மேட்டிங் டூல்ஸும் இருக்குது. அப்ப அதை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஈஸியா வந்துட்டு என்ன சொல்றது நீங்க ஃபார்மேட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்ப இன்னொரு விஷயம் இது வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸ்மால் என்ற ஒரு டேக் இருக்கு. சரியா? சரி, ஸ்மால் டேக் என்ன செய்யும் சொன்னா இந்த கடைசி வரைக்கும் போட்டோம். இது வந்துட்டு பாருங்க இந்த நார்மல் டெக்ஸ்டும் பார்க்க இந்த டெக்ஸ்ட வந்துட்டு கொஞ்சம் சின்னனா காட்டும். சரியா? நார்மலா வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள இருக்கிற டெக்ஸ்டும் பார்க்க இந்த ஸ்மால் டேக்குள்ள இருக்கிறத வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்னனா காட்டும். அதைத்தான் வந்துட்டு ஸ்மால் டேக் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இப்படி வந்துட்டு லைக் என்ன சொல்றது ஃபார்மேட்டிங் நீங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃபை ஃபார்மேட் பண்றதுக்குரிய டேக்ஸும் வந்துட்டு இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் கமெண்ட் சொல்லி நான் ஒரு விஷயம். சரி, கமெண்ட் சொன்னேன் என்னன்னா இப்ப நீங்க வந்துட்டு லெட்ஸ் இதுல நிறைய பேர் வெப் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க தானே. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க கோட் பண்ணிக்க ரியலா வந்து பேஜஸ்ல வந்துட்டு ஒரு லைக் ஒரு 500 லைன் 600 லைன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பேஜ்லயே 500 லைன் 600 லைன்ன்றது நார்மலா இருக்கிற ஒரு கோட் ஃபைல். சரியா? இதே மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ள எக்கச்சக்கமான ஃபைல்ஸ்ல நாங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ஃபைல் 300 ஃபைல் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 500 லைன் ஆஃப் கோட் இருக்கு. சரியா? அப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு கோட் எழுதின ஒரு ஆட்களுக்கு நீங்க வேற ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்றீங்க இல்லாட்டி அதே ஃபைல்ல திருப்பி ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது குறைவா இருக்கும் இல்லையா? நான் எதுக்காக இந்த கோடை எழுதினான்றதை திருப்பி நாங்க வந்து பார்த்தா எங்களுக்கு சம்டைம்ஸ் என்னது ஞாபகம் இல்லாம இருக்கும். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா கொமெண்ட்ஸ் சொல்லி யூஸ் பண்ணுவோம். நீங்க எந்த லாங்குவேஜ் படிச்சீங்கன்னாலும் சரி, பைத்தனா இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், சிஎஸ்எஸ், HTML, ஈவன் C# எந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சாலும் அதுல கொமெண்ட் இருக்கும். அது ஏன்னு சொன்னா அது எங்களுக்கு வந்துட்டு டெவலப்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா அந்த கொமெண்ட்ஸ் லைக் என்ன சொல்ற அந்த கோடை திருப்பி கோ த்ரூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. சரியா? ஓகே, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் திருப்பி அதுல செய்யறேன். இப்ப இதுலயும் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேராகிராஃபை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இதோட ஐடியா வந்துட்டு தானே. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சரியா? இப்ப இந்த இது வந்துட்டு பாருங்க ஆச்சரிய இது இது கிரேட்டர் தான் இந்த ஆச்சரிய குறி. இப்ப இந்த டபுள் டேப் பண்ணிட்டு திருப்பி டபுள் ஹைஃபன் போட்டு இப்படி ஒரு டேக் இருக்கு. இதுல வந்துட்டு here is the command here is
சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு எங்களுக்கு ரன் ஆகாது, அதுல எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்ப எங்களுக்கு இது போட்டு விட்டா ஈஸியா இருக்கு. சரியா? அப்ப இப்படி வந்துட்டு எங்களால கமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியலா இதுல நான் எழுதணும்னா திஸ் இஸ் தி HTML லோகோ சொல்லி HTML லோகோன்னு சொல்லி பார்த்தா இப்ப நான் இதை ரன் பண்ணாட்டில் என்னட்ட வந்து பார்த்தா எனக்கு விளங்க ஓகே இது வந்து இமேஜ் வந்துட்டு HTML லோகோ என்று சொல்லி எங்களுக்கு அதை பார்த்தோன்னா ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குங்க. டெவலப்பர்ஸ் நம்மள நான் கோட் ஃபைல் தான் நிவர்க்கணும். அப்ப எங்களுக்கு வந்துட்டு அதில் பார்த்தா ஓகே ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது HTML லோகோன்ற அந்த விஷயத்த வந்துட்டு எங்களுக்கு ஈஸியால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் கொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? கொமெண்ட்ஸ்ல உங்களுக்கு யாராவது சந்தேகங்கள் யாரு இருந்தா எனக்கு கொமெண்ட் இதுவரைக்கும் பார்த்ததுல யார் சந்தேகம் இருந்துன்னு சொன்னா நாங்க ஒரு 1 minute நாங்க தரலாம். அதுல நீங்க சாட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? சாட்ல போடுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா தேங்க்யூ. நிறைய பேருக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி போடுறீங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ கிருஷ்ணா டிலக்ஷன். தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தா நீங்க போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லையா. நாங்க கிளிக் அதில் பார்த்துட்டு ஏன் அதை யூஸ் பண்றது எது நீங்க வந்துட்டு கொமெண்ட்ஸை கேக்குறீங்களா அபி? தியாகராஜ சார் கிளியரா விளங்கிச்சு சார். தேங்க்யூ. இமேஜ் ஷோ பண்ணல. ஓ இமேஜ் நான் ரிமூவ் இமேஜ் ஷோ பண்றது இப்போ என்ன கப்பி கப்பி வந்துட்டு என்னத்துக்கு எஸ் போட்டுக்கிறீங்க? கொமெண்ட் வந்துட்டு என்னன்னா கொமெண்ட் என்னத்துக்கு யூஸ் பண்ண அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க வந்துட்டு இப்ப டெவலப்பிங் பர்பஸுக்கு யூஸ் பண்றேன். இப்ப நான் ஒரு டெவலப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் கபியும் ஒரு டெவலப்பர் வைங்களேன், 2 பேருமே நாங்க ஒரு வெப்சைட் ஒன்று செய்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க கபி வந்துட்டு என்ன செய்றீங்கன்னு சொன்னா சாரி பிரேமலதா ஓகே நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு 2-3 இமேஜஸ் வச்சிருக்கிறீங்க. அந்த இமேஜ்ல நீங்க வந்துட்டு இமேஜை கிரியேட் பண்ணீங்க. அப்ப கிரியேட் பண்ணி நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்ப நான் அந்த பேஜுக்கு வந்தோட நான் ஒரு டெவலப்பர், நான் வந்து பேஜுக்கு வந்தோடனே எனக்கு அது டக்குன்னு என்ன இமேஜ் ஏன் இது போட்டிருக்குன்னு எனக்கு விளங்க இல்லைன்னு சொன்னா நீங்க டக்குன்னு கமெண்ட் போட்டிருப்பீங்க. அதுல ஓகே இந்த இமேஜஸ் வந்துட்டு இந்த பர்பஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்றதை நீங்க கமெண்டா போட்டிருக்கீங்க. அப்ப எனக்கு வந்துட்டு கோடை ரீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகேவா கபி? அடுத்து அண்ணா நோ டவுட் தேங்க்யூ. லைக் HTML பேராகிராஃப்ல தமிழ் பேராகிராஃப் அதான் நீங்க இப்ப தமிழ் பேராகிராஃபை நீங்க காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல இது பண்ணக்கூடிய மாதிரி யூனிகோட் மெத்தட்ல நாங்கள் அதை பாதிக்கலாம். கலையரசி சார் ரெக்கார்டிங் தந்தா கொஞ்சம் கட்டாயம் ரெக்கார்டிங் வந்துட்டு அங்கே தருவாங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே MSN Blocks இந்த கிளாஸ் டுடே மட்டும் நடக்கும் இல்ல நாங்க 3 days கிளாஸ். அந்த இப்போ இதுல பாடத்துல டவுட் இருந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இமேஜ் ஷோ பண்ணல. ஓகே நீங்க உங்களுக்கு சஞ்சீவம் வந்துட்டு உங்களுக்கு என்ன இந்த நீங்க டைப் பண்ண கோடிங் எனக்கு காப்பி பண்ணி சேட்ல போடுங்க. நான் குயிக்கா பார்த்து சொல்லிட வேண்டாம் சொல்றேன் சஞ்சீவன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது கொமெண்ட்ஸ் வந்துட்டு நார்மலா நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க அந்த ஏர்லியா உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல இருந்து நாங்க அப்ப இதுல வந்துட்டு பாருங்க இந்த நீல கலர்ல ஒன்று இருக்கு. நீல கலர்ல இருக்கிறது என்னன்னு சொன்னா லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிங்க்னு சொன்னா என்னன்னா இப்ப இந்த பேஜ்ல பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லெட்ஸ் சே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஒரு ஏதாவது பேஜ் வந்து போகும் ChatGPT ஓப்பனே தானே ஓப்பனே போனா ஓப்பனே வெப்சைட்டுக்கு போகுது. சரியா? இப்ப இதுல பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிசர்ச் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, பியாண்டுமே இருக்கு. இதுல பாருங்க இந்த லைக் பிளாட்ஃபார்ம் ஓவர்வியூன்றதை கிளிக் பண்ணிக்க இந்த பாருங்க பிளாட்ஃபார்ம் ஓவர்வியூன்றதை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு போகுது. சரி, அதே நேரம் பார்த்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேர்ன் மோர் கூட கேட்கல இது இன்னொரு பேஜுக்கு போகுது. சரியா? இன்னொரு பேஜுக்கு போகுது. அப்ப நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க எல்லாருமே வெப்சைட் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்படி வந்துட்டு கிளிக் பண்ண இன்னொரு சைட்டுக்கு போற இன்னொரு பேஜுக்கு போறது வந்து நார்மலா வெப்சைட்ல இருக்கும். அதை நாங்க சொல்றது லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னோட லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் பண்றது அப்ப அதாவது இந்த பேஜையும் அந்த பேஜையும் லிங்க் பண்றது. சரியா? அப்ப அதைத்தான் வந்துட்டு நாங்க அடுத்த பார்க்க போறோம். அப்ப லிங்க் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா லிங்க்குக்கு லிங்க் அண்ட் டேக் இல்ல. சரியா? ஓகே நாங்க இப்ப இமேஜ் IMG
ஹெடிங்கண்டா H1, பேராகிராஃப்னா P அப்படின்னு சொல்லி பார்த்த மாதிரி லிங்க்குக்கு லிங்க் டேக் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நாங்கள் அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, இன்னொரு டேக் இருக்கு, அதை சொல்லுவோம் ஆங்கர் டேக், ஏ டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இதுக்கும் ஏ டேக்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இதுல வந்துட்டு ஏ டேக் முடிக்கிறேன். இதுல ஹியர் இஸ் த லிங்க். சரியா, ஹியர் இஸ் த லிங்க் சரி கொடுக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் இந்த ஹியர் இஸ் த லிங்க் இருக்கு. சரியா, இப்போ இதுல வந்துட்டு ஏ டேக்ல ஹெச்ஆர்இஎஃப் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டு ஒரு ஹெச்ஆர்இஎஃப்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அதுல போயிட்டு லெட்ஸே வந்துட்டு நாங்க ஓப்பன்ஏஐ வெப்சைட்டை கொடுப்போம். ஓப்பன்ஏஐ என்றதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த openai.com என்ற வெப்சைட்டை கொடுப்பேன். சரி, இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்துட்டு பாருங்க, ஹியர் இஸ் த லிங்க்ன்றதுக்கு மேல கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, ஹெடிங்குக்கு மேல போய்க்க இது மாறல, ஆனா இங்க வரைக்கும் ஒரு கை மாறி போய் கிளிக் பண்ணக்கூடிய இது ஒன்று வருது. சரி, அப்ப ஹியர் இஸ் த லிங்க்ன்றதை இப்ப இது என்னன்னு சொன்னா ஏ டேக்ன்றதை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஹெச்ஆர்இஎஃப் என்ற அட்ரிபியூட், ஏ டேக் என்ற ஆங்கர் டேக்ல ஹெச்ஆர்இஎஃப் என்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுல வேல்யூவை நாங்கள் என்ன கொடுத்துருக்கிறோம்டா, ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் தான் இப்போ ஓப்பன். அப்ப அதை நான் கொடுத்து அதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த வெப்சைட்டுக்கு போகுது. சரியா, ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஓகே தானே, இதுல ஸ்பேஸ் சரி, இந்த பேஜுக்கு ஓகே. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா ரீஃப்ரெஷ் ஆகி இந்த பேஜுக்கு வந்து. சரி, அப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணினா எங்களுக்கு இதுலயே வரும். சரி, அப்ப இதுல வந்துட்டு இன்னொரு இது இருக்கு. இந்த இதுல வந்துட்டு இன்னொரு இது இருக்கு, டார்கெட் ஈக்குவல் பிளாங்க் சொல்லி கொடுத்தா பாருங்க, முதல் வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ண இது கிளியர் ஓப்பன் ஆனது. இப்ப டார்கெட் பிளாங்க்னு சொல்லி கொடுத்தா இப்ப கிளிக் பண்ண புது டேப்ல ஓப்பன் ஆகுது. சரி, முதல்ல என்ன செஞ்சது, இதுக்குள்ளே இல்ல ஓப்பன் ஆனா, அப்ப அதுக்கு நாங்க யூஸ் பண்றது டார்கெட் பிளாங்க். அப்ப நீங்க வந்துட்டு இனிமேல் ஏதாவது வெப்சைட்ல போய் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்க புதுசா ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணுதுன்னு சொன்னா அவங்க என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து டார்கெட் என்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிருப்பாங்களா. அப்ப அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அந்த இன்னொரு பேஜ்ல ஓப்பன், இன்னொரு டேப்ல ஓப்பன். ஐடியா விளங்கிட்டா ஒரு தம்ஸ் அப் சொல்லுங்க. ஓகே, அப்ப ஆங்கர் டேக்ன்றது லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்ண. லிங்க் என்ற ஒரு டேக் இல்ல. கப்பிக்கு டவுட்ஸ் இருக்கா? அதுவா ஓகே. உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப நீங்க சாட்ல போடுங்க. ஓகே ஓகே. இமேஜ் வந்துட்டு இப்படி போட்டா இமேஜ் வருதுல. ஏன் இப்படி உங்களுக்கு இந்த இமேஜ் வரலன்னு சொன்னா அந்த அது வந்துட்டு இமேஜே இல்லை. நீங்க கொடுத்த சோர்ஸ் வந்துட்டு இமேஜ் இல்லை, அது வந்து கூகுள் மேப் அல்ல. கூகுள் மேப்போட லிங்க் வராது. நீங்க வந்துட்டு இமேஜோட லிங்க் வந்துட்டு கொடுக்கணும். அப்ப இமேஜ் வந்துட்டு எப்படி நான் உங்களுக்கு சொன்னா தானே, இப்ப இமேஜ் ஒன்றை நீங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இமேஜ் ஜெஃப்னான் சர்ச் பண்ற ஜெஃப்னான்னா இதுல போயிட்டு அந்த இமேஜஸ் போவாங்க. இமேஜஸ்ல போயிட்டு இந்த இமேஜ் ஒன்றுண்டா அதை ரைட் கிளிக் பண்ணி இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் என்பதை கொடுங்க. நீங்க செக் பண்றதுக்கு நீங்க எதை எப்படி போட்டீங்கன்னு சொன்னா அது நம்மள அந்த இமேஜ் மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட லிங்க் லைக் யாரு சஞ்சீவன் போட்ட லிங்க் வந்துட்டு இமேஜ் லிங்க் இல்லை. ஓகே, ரிஷார்ட் பண்ணுவோம். ஓகே அண்ணா, என்ன வெப்சைட் எந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம், எந்த வெப்சைட்டோட லிங்கையும் நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா சரி. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, நான் திருப்பி ஆங்கர் டேக் நான் சொல்றேன். ஓகே, அங்க இப்போ லிங்க் பண்ணணும் சொன்னா ரெண்டு வெப்சைட்டை லிங்க் பண்ணணும். கிளிக் பண்ணா அடுத்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்குரிய லிங்க் பண்ணணும்னு சொன்னா நாங்க யூஸ் பண்றது ஆங்கர் டேக், ஏ டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அப்ப இந்த ஏ டேக் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றேன்டா, ஏன்றதான் டேக், இதுக்கு வந்துட்டு க்ளோசிங் டேக் இருக்கு. இடையில நீங்க டெக்ஸ்ட் ஒன்று எழுதுவீங்க, ஏதாவது ஒரு டீடைல் கொடுப்பீங்க. அந்த டீடைலை கிளிக் பண்ணாதான் அடுத்த பேஜுக்கு போற மாதிரி இருக்கு. சரியா, அதே மாதிரில பாத்தீங்கன்னு சொன்னா எந்த இடத்துக்கு போகணும்ன்றதை நீங்க மீன் பண்றதான் ஹெச்ஆர்இஎஃப் என்ற அட்ரிபியூட். அங்க டேக்குரிய ஹெச்ஆர்இஎஃப் அட்ரிபியூட் மூலமா நீங்க எந்த வெப்சைட்டுக்கு போகணும்ன்றதை நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. சரியா,
டார்கெட் என்ற அட்ரிபியூட் என்ன செய்யும்னு சொன்னா அதை வந்துட்டு இப்போ டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா அதை கிளிக் பண்ணிக்க என்ன அந்த இன்னொரு டப்பில அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரியா? அப்ப இதுல வந்துட்டு சாரி எந்த வெப்சைட் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு இதுல நான் கூகுள் கொடுத்தேன்னு சொன்னா கூகுள் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா இதுல கிளிக் பண்ண எனக்கு எங்க போகுது? கூகுள் போகுது. சரியா? இப்படி வந்துட்டு நீங்க எந்த வெப்சைட்டும் கொடுக்கலாம், எந்த வெப்சைட்டும் கொடுக்கலாம். இப்ப ikman.com ikman.lk சரியா? ஸ்ரீலங்கன் ikman.lk கொடுத்தோம்னா எனக்கு ஓபன் பண்ணிக்க சாரி சாரி நான் டைப் பண்ண முன்னுக்கு லோட் ஆயிருக்கு. அப்ப ikman.lk என்ற வெப்சைட்டுக்கு சிம்பிளா போகணும். ஸோ அப்ப இதுல நீங்க எந்த வெப்சைட்டுமே கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகேவா? யா இப்ப நான் வந்துட்டு அடுத்ததா இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். சரி, நான் இதை ஃபுல்லா கிளியர் பண்றேன். ஸோ இதுல வந்து அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல சில இதில் எழுதுவோம். என்ன லிஸ்ட் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல போடுவோம். அந்த பாயிண்ட் ஃபார்மேட்ல வந்துட்டு கொடுக்க போற லிஸ்ட்டை நாங்கள் எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். சரியா? லிஸ்டிங்ல வந்து 2 விஷயம் இருக்கு, UL OL அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? UL என்றா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். சரி, அப்ப இதுல வந்து முதலாவது UL அப்படி. சரியா? UL ஒரு டேக்கை கிரியேட் பண்ணினா டேக்கை க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வராது. சரியா? இப்ப வந்து பாருங்க யூஎல்லுக்குள்ள என்ன ஒரு டேக் கொடுக்கணும் அதை சொல்றது லிஸ்ட் LI டேக்னு சொல்லி கொடுக்கும். சரியா? லிஸ்ட் டேக்குல வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எடுப்போமே. இப்ப ஜான் என்றால் ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொன்னா ஓகே. இப்ப நான் வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட்னா என்னன்னா ஆர்டர் இல்லாத லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட் ஃபார்மேட்ல வரும். சரி, இப்ப இதை நான் காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ராஜன் கொடுக்குறேன். சரியா? இதுல வந்துட்டு முகமது 2 கொடுக்குறேன். சரியா? 2 கொடுக்குறேன். சரியா? இப்ப பாருங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இது வந்து ஆர்டர்ல இல்ல, இது வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, ஆனா ஆர்டர்ல இல்ல. அப்ப இந்த லிஸ்ட்டை வந்து நாங்க கிரியேட் பண்ணிக்க UL என்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், LA என்றது லிஸ்ட் ஒரு லிஸ்ட் எலிமெண்ட். சரியா? அன்ஆர்டர்ட் லிஸ்ட் என்ற எலிமெண்ட்டுக்குள்ள லிஸ்ட் என்ற எலிமெண்ட்டை நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்க எங்களுக்கு இப்படி வரக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டைப் இருக்கு, அது வந்துட்டு OL சொன்னா ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்ல பாருங்க 1 2 3 அந்த ஆர்டரின் படி வரும். சரி, அப்ப லிஸ்ட் வந்துட்டு நாங்க கிரியேட் பண்றதுக்கு பாவிக்கிற டேக் வந்துட்டு UL இல்லாட்டி OL அப்படின்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணுவோம். ULன்றது என்னண்டா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். லிஸ்ட் வந்துட்டு ஆர்டரா இருக்காதுன்னு சொன்னா என்ன செய்யும்? பாயிண்ட் ஃபார்மேட்ல வரும். சரி, நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுட்டு சொன்னா ஆர்டர்டுன்னு சொன்னா ஆர்டர்ல வரும்னு சொன்னா 1 2 3 4 அந்த நம்பர் ஆர்டர்ல வரும், இல்லாட்டி ஆர்டர்ல வராது. சரி, அப்ப இதுதான் வந்துட்டு ஆர்டர்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப இது இப்படி வந்துட்டு இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு கொஞ்சம் டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்ப இந்த டேக்ஸ் தான் வந்துட்டு என்ன செய்யணும், இப்படி வந்துட்டு நீங்க டேக்ஸை வச்சு நீங்க ஒரு ஃபுல் வெப்சைட்டை வந்துட்டு நார்மலா செய்து கொள்ள இயலும். அப்ப ஒரு அப்ப HTML சொன்னா இப்படித்தான் இருக்க போது. HTML எப்படி கோட் பண்றது, அந்த கோடிங்க வந்துட்டு எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்றது, எப்படி அதை செய்யறதுன்ற விஷயங்களை தான் நாங்க நார்மலா இன்னைக்கு பார்த்தோம். அப்ப இதை மாதிரி இப்ப நான் வந்துட்டு இது வரைக்குமே ஒரு 10 டேக்ஸ் கிட்ட சொல்லி தருவேன் இல்லையா? அப்ப H1லயே வந்துட்டு 6 டேக் இருக்கு. பேராகிராஃப் டேக், ஸ்மால் ஆகிற டேக், போல்ட் ஆகிற டேக், இட்டாலிக் ஆகிற டேக், இமேஜ் டேக், ஆங்கர் டேக், OL டேக், அடுத்தது UL, அடுத்து LI, இப்படி சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்தானே. இப்ப இத மாதிரி இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது. சரி, அப்போ ஒவ்வொரு டேகும் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கட்டாயம்
லேர்ன் பண்ணி கொள்ளணும். அப்படி லேர்ன் பண்ணிக்கல தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் வந்துட்டு பேசிக்கா நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும். ஓகே, இப்படித்தான் வெப்சைட், இப்படித்தான் டேக்ஸ் இருக்கும், இப்படித்தான் டேக் இருக்கு. அப்ப இதை நீங்க இப்படி ரன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களால ரன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இனி அடுத்தடுத்த என்ன டாக்ஸ் இருக்குன்றத தேடி பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு டெவலப்பர் ஆகணும், இல்லாட்டி நீங்க ஒரு ஐடிக்குள்ள போகணும்னு சொல்லி இருக்கிறாங்க, ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். ஐடிக்குள்ள நான் விருப்பம், ஐடில தான் வேலை செஞ்சா ஐடி தான் வேலை செய்யணும், வேலை செஞ்சா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் வேலை செய்யணும்னு சொல்றாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க. கிரேட். அப்ப நீங்க ஐடில கிரேட். நிறைய பேர் ஹையெல்லாம் ஹேண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி காட்டுறீங்க. கிரேட், சூப்பர். அப்ப இவ்வளவு பேர் நீங்க ஐடில நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னா முதலாவது விஷயம் நீங்க நிறைய தேடி படிக்கக்கூடிய ஆக்களா இருக்கணும். சரி, யாருமே வந்துட்டு உங்களை ஃபீட் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்களை தேடி படிக்கிற மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு என்வாயன்மெண்ட்ன்றது தானே அந்த ஸ்கில்லை நீங்க வளர்த்தி கொள்ளணும். சரி, அப்ப உங்களுக்கு யாருமே ஃபீட் பண்ணாட்டிலும் ஒரு விஷயம்னு சொன்னாங்க. நான் இப்போ HTML பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டா ஓகே, அடுத்தது இது எப்படி படிக்கிற, அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நீங்களா ரிசர்ச் பண்ணி நீங்களா சர்ச் பண்ணி படிக்கக்கூடிய ஆக்களா இருக்கீங்களா, உங்களால ஐடில சர்வைவ் பண்ணலாம். ஐடிக்குள்ள போகலாமா இருக்கிறீ, ஆனா சர்வைவ் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதுக்குள்ளேயே இருக்கணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னா கட்டாயம் நீங்க சர்ச் பண்ணி படிக்கிற ஆக்களா இருக்கணும். ஸோ அப்ப உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் உண்டு, லைக் நான் நம்புறேன்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா இருந்திருக்குமென்னு சொல்லிட்டு. சரியா, அப்ப நீங்க வந்துட்டு இன்னும் அதுக்கெல்லாம் லேர்ன் பண்ணி கொள்ளும். சரி, ஓகே. இப்படி வந்துட்டு டேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு 10 டேக்ஸ் கிட்ட சொல்லி தந்துட்டேன். இப்ப இப்படியே எழுதி கொண்டு போறது இல்லை போட்டீங்களா? சரியா, நான் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அடியே ஒன்று தனித்தனியா எழுதிங்க. சரி, இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. சரியா, ஓகே. நான் வந்துட்டு இப்ப பாருங்க, இதுக்கு வந்து இருக்கிற எப்படி இதுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்க போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப இருக்க சொல்றேன். சரியா, இப்ப நீங்க நார்மலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க. இந்த வெப்சைட்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரி, ஒரு வெப்சைட்ல எக்கச்சக்கமான எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்றேன். சரியா, லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம், பஸ் புக்கிங் வெப்சைட் என்று சொல்லி நான் சர்ச் பண்ணுவேன். சரியா, வெப்சைட் UI சர்ச் பண்ணிட்டு இந்த இமேஜஸ்ல பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் இமேஜஸ் வேற. வெப்சைட் சொன்னா மொபைல் ஆப்பை காட்டுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட் எடுப்போம். சரியா, இதுல ஒரு வெப்சைட் இருக்கு. இது ஈஸியா இருக்கு. இதுல பாருங்க, ஒரு வெப்சைட்ன்றது இப்படி நிறைய கம்போனன்ட்ஸ், நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளடக்கின ஒரு விஷயமா இருக்கு. சரியா, லைக் இதுல பாருங்க, மேல ஒரு இஞ்சால இமேஜ், இஞ்சால டெக்ஸ்ட், அது இதுன்னு சொல்லி போட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்கு. இதுல பாருங்க டோர்ஸ்ன்னு சொல்லி இதுல இருக்கு. அப்ப எப்படி வந்துட்டு என்னன்னு சொன்னா, ஒரு வெப்சைட்ன்றது நிறைய எலிமெண்ட்ஸை உள்ளடக்கினதா இருக்கு. சரியா, நிறைய எலிமெண்ட்ஸை உள்ளடக்கினதா இருக்கு. அப்ப அந்த எலிமெண்ட்ஸ், அந்த லே அவுட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ற ஒரு ஐடியா இருந்தா தான் உங்களால கோடிங்க்கு லைக் அந்த ஒரு HTML உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை நீங்க டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா வெப்சைட் எப்படி அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். டேக்ஸ் வந்துட்டு நீங்க அப்படியே நீங்க சர்ச் பண்ணி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் உங்களால டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அந்த லே அவுட்டை எப்படி பில் பண்றதுன்ற பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு குயிக்கா தந்துட்டேன்னு சொன்னா உங்களால அந்த லே அவுட்டை வச்சுக்கொண்டு அடுத்த டேக்ஸையும் தேடி படிச்சீங்கன்னு சொன்னா டிரெக்டாவே உங்களாலையும் சரியான லைக் பெரிய வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லைக் அந்த விதை நான் போட்ட மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். சரியா, ஓகே. லே அவுட்ன்னு சொன்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வெப்சைட்டை பாத்தீங்கன்னு சொன்னா வெப்சைட்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மேல ஒரு நெப் பார் இருக்கும். நெப் பார் என்று சொன்னா என்னண்டா, சரியா, இப்ப நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் ஃபீஸ்டோன் ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன். சரியா, ஓகே. வெப்சைட்ல நெப் பார்ன்னு சொன்னா இந்த நெவிகேஷன் பார்ன்னு சொல்லி இந்த மேல இருக்கிறதா வந்துட்டு எங்களுக்கு நெவிகேஷன். நீங்க இதை நார்மலா எல்லா வெப்சைட்லயுமே பார்ப்பீங்க.
மேலே இருக்கிறது வந்துட்டு நெவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல வந்துட்டு இப்ப நார்மலா வேற பேஜுக்குரிய லிங்குகள், அதுல ரெஜிஸ்டர் பண்ற லிங்குகள், அப்படி அதுக்குரிய லோகோ அது எல்லாமே இருக்கும். அதை சொல்லுவோம் நெவ் பார், நெவிகேஷன் பார். நெவிகேஷன் சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. சரியா? அப்ப அதை நாம் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், நோட் பண்ணுவோம், நெவ் பார். சரி, நெவ் பார்ன்னு சொல்லி யூஸ் பண்றோம். ஓகே, இதுல சரி, இது நெவ் பார். ஓகே, இதுக்கு பிறகு சில வெப்சைட்ல பாப்பீங்க சைட் பார்ன்னு சொல்லி இருக்கும். சரியா, சைட் பார். சரி, டராஸ்ல பார்த்திருப்பீங்க. டராஸ்ல லெட்ஸ் சே பென் ஒன்று வாங்குவோம். சரியா, பென்சில வாங்கினா பாருங்க, இதுதான் சைட் பார். இதுல பாருங்க, இது இந்த கேட்டகரிஸ் இருக்கு, சர்வீசஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு, ஷிப் ஃபார்ம் இருக்கு, பிரைஸ் ரேட்டிங் இதெல்லாம் இருக்கு தானே. இதைத்தான் சொல்றது சைட் பார்ன்னு சொல்லுவோம். நார்மலாவே ஒரு வெப்சைட்ல இதுலயும் பாருங்க, டராஸ்லயும் பாருங்க, மேல வந்துட்டு நெட் பார் இருக்கு, அந்த சேம் டைம் சைட் பார் இருக்கு. சைட் பார் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதில்ல, அப்ப சில இடங்கள்ல யூஸ் பண்ணாங்க. அப்ப இதை வந்துட்டு சைட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மெயின் கண்டென்ட் சொல்லி வந்து சொல்லுவோம். மெயினா ஒரு விஷயம் இருக்கு, மெயினான விஷயம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இதுல பாருங்க, இந்த நெட் பார்க்குள்ள இருக்கிற எல்லாமே மெயின் தானே. என்னடா இதுக்கு சைட் பார் இருக்கா? இதுக்கு சைட் பார் இல்லை, நான் இங்க சைட்ல ஒரு பாரும் இல்லை. அப்ப இது வந்துட்டு கீழே இருக்கிறது எல்லாமே மெயின் கண்டென்ட். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நெட் பார், சைட் பார், இதுதான் இதோட மெயின் கண்டென்ட். இங்கால இருக்குத்தானே, இந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்டா இருக்குத்தானே. அப்ப அதுதான் அதோட மெயின் கண்டென்ட். விளங்குதா? மெயின் பேஜ் செக்ஷன். அப்ப இதை வந்துட்டு மெயின் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இன்னொரு செக்ஷன் இருக்கும், நீங்க வெப்சைட்ல இனிமேலும் படியா பாருங்க. சரியா, அதை சொல்றது ஃபூட்டர். ஃபூட்டர் இப்ப பாருங்க, டராஸுக்கும் இருக்கும். டராஸுக்கு பாருங்க, இதான் ஃபூட்டர். ஃபூட்டர்னு சொன்னா கடைசியா இருக்கு, இந்த கஸ்டமர் கேர் டராஸ் அப்படின்னு சொல்லி இருக்குதான். இதுக்கும் இருக்கும். எங்க ஃபீஸ்டோக்கும் கடைசியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஃபீஸ்டோட லோகோ, இந்த கம்பெனி டீடைல்ஸ், இந்த இதுல எல்லாம் இருக்குதானே. இதைத்தான் சொல்றது ஃபூட்டர்ன்னு சொல்லி. அப்ப இதுதான் நார்மலா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். சரியா, நெட் பார் இருக்கும், சைட் பார் இருக்கும். சைட் பார் இது சில இதுக்கு இருக்காது, இருக்கும். சரியா, அதே நேரம் மெயின் சொல்லி மெயின் இதுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப நாங்க வந்து இப்போ கோட் பண்ணிக்கலையும் இந்த லே அவுட் பேட்டர்னை நார்மலா நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும். சரி, இந்த லே அவுட் பேட்டர்னை நாங்கள் யூஸ் பண்ணித்தான் நார்மலா சரியா நாங்கள் ஒரு வெப்சைட்டை கோட் பண்ணுவோம். சரியா, ஓகே. அடுத்தது இது இருக்கட்டும். இது அடுத்தது நான் இந்த இதை எப்படி கோட் பண்றேன்வா இந்த சைட்ல தூக்கி போடும். சரியா, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வெப்சைட்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விடயங்களும், நீங்க உங்களோட கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பொடி என்று சொல்லுவோம். சரி, அப்ப நீங்க வந்துட்டு இதுல நெப்பாரா இருக்கட்டும், அதுல மெயின் இதா இருக்கட்டும், ஃபூட்டரா பார்க்குற டெக்ஸ்ட், இதுல பார்க்குற இமேஜ், லோகோ, பட்டன், இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, பொடி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப யூசர் வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு வெப்சைட்ல எல்லா விஷயத்தையுமே எங்களால பார்க்கவே இயலாது. நாங்கள் பார்க்காத விஷயங்கள் இருக்கு. சரியா, அதை வந்துட்டு ஹெட் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா, ஹெட் என்று சொல்லுவோம். ஹெட் தான் வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னா, நாங்க பார்க்காத வெப்சைட் சம்பந்தமா நாங்க பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணும். இதுல பாருங்க, நீங்க சில நேரங்கள் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல சில வெப்சைட்டோட லிங்கை நீங்க காப்பி பண்ணி போடல, ஒரு இமேஜ் ஒன்று சைட்ல வரும், ஒரு டைட்டில் வரும், கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கிறார்கள்? ஒரு இது போடுங்க. நான் பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் பண்றார்கள், ஒரு தம்ஸ் டவுன் சிக்னல். நான் இதுவரைக்கும் அப்படிலாம் இமேஜ பார்த்தே இல்லை. சபிதாயா யாரு? கிஷா பாவி. ஓகே, நீங்க அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ட்ரெண்ட்ஸ் லைக் ஏதாவது ஒரு வெப்சைட், ட்ரெண்ட்ஸ் வெப்சைட், ஏதாவது வெப்சைட் எடுத்து இன்னொரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பால அனுப்புங்க. சரி, ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க் எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வந்துட்டு எங்கட குரூப்ல இருக்கிறீங்க தானே, எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க தானே, அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னாலும் இருக்கும். நாங்க லிங்க்ஸ்ல எங்க ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு அந்த ஹெட் வந்துட்டு அப்படி மேல வரும்.
சரியா? அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு லிங்கை காப்பி பண்ணி இப்போ எங்களுடைய லிங்க் காப்பி பண்ணி நீங்க நாளைக்கு அனுப்பி வைக்கலாம் வந்துட்டு அந்த அதை நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, நான் அப்படி சொன்னா அப்போ உங்களுக்கு குயிக்காக நான் அவருக்கா செக் பண்ணி காட்டுறோம். சரியா? பார்க்காத ஆட்களுக்கு மட்டும் SEO லுக்அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, SEO செக்கர். நீங்க ஒரு வெப்சைட்டை பார்க்காத விஷயங்களை நீங்க SEO செக்கர் மூலமா நார்மலா பார்க்கலாம். பார்க்கலாம். இல்ல இந்த வெப்சைட்ல நாங்க பார்க்காத நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சரியா? இதுல டைட்டில் இருக்கு, இதுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதான் லான்ச் 3 மினிட்ஸ். சரியா? அடுத்தது வந்துட்டு இதுல லாங்குவேஜ் இதுல வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, அது இங்கிலீஷ்ன்னு சொல்லி லாங்குவேஜ் அதுல டிஃபைன் ஆகி இருக்குது. சரியா? அதே நேரம் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா அதுல தீம் கலர் டிஸ்கிரிப்ஷன், ஃபேஸ்புக் டொமைன் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கு, லைக் லோக்கல் இந்த விஷயங்கள் போட்டிருக்கு, டைட்டில் என்னன்னு போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் ஓஜி அந்த ஃபார்ம் இமேஜ் போட்டிருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு நாங்க பார்க்காத நிறைய விஷயங்களும் ஒரு வெப்சைட்ல இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது ஹெட்ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, நாங்க ஓகே இதுல பாருங்க. அப்ப நாங்க பாக்குற விஷயம் எல்லாமே பொடி என்ற செக்ஷனுக்குள்ள வரும். நாங்க பார்க்காம இப்படி இருக்குத்தானே இதுல பாருங்க, இதுல கூட இந்த ஃபெவ் ஐக்கன் சொல்லி இந்த இதுல பாருங்க ஐக்கன்ஸ் வருது. இந்த டராஸுக்கு ஒரு ஐக்கன் வருது, இந்த ஃபேஸ்புக் கூகுளுக்கு ஒரு ஐக்கன் வருது, நான் இப்ப பாவிக்கிற வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க் இது வருது, ஓப்பனேக்கு ஒரு ஐக்கன் வருது, ஸோ கோட் பெண்ணுக்கு ஒரு ஐக்கன் வருது. இப்படியான ஐக்கன் எல்லாம் ஃபெவ் ஐக்கன் சொல்லலாம். இதுல எல்லாமே எங்க எழுதுவோம் சொன்னா நாங்க பார்க்காம விஷயங்கள் அது வந்துட்டு ஹெட்டுக்குள்ள வரும். ஸோ ஐடியாண்டோல அங்கதான் இப்ப என்னத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னா, நான் யூசர்ஸ் பார்க்கிற எல்லாமே பொடி என்ற செக்ஷனுக்குள்ள வரணும், யூசர் பார்க்காத விஷயங்கள் எல்லாமே ஹெட் என்ற விஷயங்களுக்கு வரும். சரியா? ஓகே, இப்ப நாங்க வந்துட்டு பென் சேவ் பண்ணணும்னு சொன்னா, இப்ப நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் தானே இப்படி ஒரு வெப்சைட்ல இப்படியான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பொடிக்கு உள்ளதான் வரும். அப்படியே இதுக்கு பொடிக்குள்ள நான் ஏன் போடுறேன்டா, அது பொடிக்குள்ளதான் வரும். ஏன்னா இந்த நான் இப்ப சொன்ன எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்ல பொடியை நான் அரைக்க வைக்கிறேன். ஓகே, இந்த ஏன் இது பொடிக்குள்ள வரும்னு சொன்னா, நான் இவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வெப்சைட்ல காட்டி தானே சொன்னான் இல்லையா? ஏதோ ஒரு வெப்சைட்ல இந்த வெப்சைட்ல இப்படி நெப்பார் இருக்கு, இந்த வெப்சைட்ல இப்படி செக்ஷன் இருக்குன்னு சொல்லி காட்டி தானே சொன்னான். அப்ப அது பார்க்கக்கூடிய மாதிரி தானே இருக்கு. எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு பொடிக்குள்ள வரும். நாங்க பார்க்க இயலாத விஷயங்கள்லாம் ஹெட்டுக்குள்ள வரும். ஓகே தானே? ஃபைன். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லே அவுட் டிசைனை நாங்கள் எப்படி எங்கட கோடுல கொண்டு போறோம் என்றதை பார்க்க போறோம். சரி, இந்த விஷயத்த எப்படி நாங்க வந்துட்டு எங்களோட லே அவுட்டுக்குள்ள வந்துட்டு எங்களோட கோடிங்குக்குள்ள கொண்டு போறோம்ன்றதுதான் முதலாவது விஷயம் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரியா? ஓகே, இப்ப இதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு வெப்சைட்னு சொன்னாப்புல டக்குன்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான H1 டேக டிரெக்டா யூஸ் பண்ணினேன். சரி, ஆனா நார்மலா ஒரு கோடிங்ல வந்து டிரெக்டா நாங்க வந்துட்டு என்ன சொல்றது லைக் H1 சொல்லி நாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. சரியா? அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு திருப்பி இருக்க இதுக்கு போறேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் எழுத போற இந்த விடயங்கள் முழுவதும், நாங்கள் எழுத போற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு HTML டாக்குமெண்ட் டைப். சரியா? என்று சொல்லி நாங்க முதலாவது கோடிங்ல சொல்லணும், இது ஒரு HTML டாக்குமெண்ட் டைப்னு சொல்லி. இது ஒரு HTML மாதிரி, இது ஒரு HTML டாக்குமெண்ட் டைப்னு சொல்லி முதலாவது நாங்க என்ன சொல்லணும், கோடிங்ல சொல்லணும். அதாவது இப்ப நான் எழுத போறது என்னன்னு சொன்னா, ஒரு டாக்குமெண்ட் HTML டைப். அதை எப்படி எழுதுறேன்டா, ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறி DOCTYPE டாக் டைப்ன்றது கேபிட்டல் லெட்டர். சரியா? நாங்கள் எல்லா டேக்குமே ஸ்மால் லெட்டர்லாம் எழுதுவோம், ஆனா இங்க ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம், டாக் டைப்ன்றது மட்டும். அதுக்கு பிறகு அதை HTML என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இது வந்துட்டு என்னது, ஒரு டாக் டைப் HTML என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா? இது விளங்கினதானே? நாங்கள் முதலாவதா எழுத போற இந்த விஷயம் வந்துட்டு ஒரு டாக் டைப் HTML என்றது வந்துட்டு
நாங்கள் இப்ப சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப அதால வந்துட்டு என்ன செய்யும், ப்ரௌசருக்கு தெரியும் இவர் வந்துட்டு டாக்டைப் HTML தான் எழுத போறாங்க. இது விளங்கிட்டு தானே? ஓகே. அடுத்தது அதுக்கு உள்ள நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா, அதுக்குள்ள நாங்கள் HTML டேக் வந்து சொல்லி கிரியேட் பண்ணுவோம். சரியா? HTML டேக் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்ப நாங்க எழுத போற முழு கோடுமே இந்த HTML-க்கு உள்ளதான் வரணும். சரியா? அப்ப நாங்க எழுத போற ஃபுல் கோடு, முழு கோடு, நாங்க எத்தனை டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், எத்தனை பேஜஸ், என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அந்த HTML என்ற டேகுக்கு உள்ளதான் வரும். விளங்குதா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, இதுல பாருங்க, நான் இந்த HTML இது வந்துட்டு HTML டைப் சொல்லி போட்டு ஃபுல்லா HTML நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன செய்யணும், ஹெட் பாடி என்று சொல்லி போட்டு நான் ரெண்டா பிரிக்க போறேன். சரியா? ஹெட் என்று சொல்லி பாடி என்று சொல்லி ரெண்டா பிரிக்கணும். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது ஹெட் டேக் வந்து சொல்லி போடணும். ஹெட் டேக். ஓகே, ஹெட்டை நான் முடிச்சிட்டேன். அடுத்தது பாடி டேக். ஓகே. இப்ப விளங்குதானே? இப்ப ஹெட் டேக், பாடி டேக் இருக்கப்போ இப்ப நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். குயிக்கா நாங்கள் பார்ப்போம். என்னென்ன டேக் ஹெட்டுக்குள்ள போடுறது, என்னென்ன டேக் என்ன சொல்றது பாடிக்குள்ள போடுறது. டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா? டேக்ஸ் இன்னும் கிளியர் இல்லாத ஆகலா இருக்கிறீங்களா? டேக்ஸ் கிளியர்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுதாங்க. டேக்ஸ் வந்துட்டு கிளியர், அட்ரிபியூட் கிளியர், அவ்வளவுதான், வேற பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க சின்ன விஷயம் தானே, HTML வந்துட்டு பெருசா ஒன்றுமே இல்லை. டேக் வந்துட்டு உங்களுக்கு கிளியர்னா ஓகே கிரேட். எல்லாருக்கும் உங்களை நிறைய பேருக்கு இது பண்றீங்க. சரியா? ஓகே. அப்ப இப்போ வந்துட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஹெட்டுக்குள்ள சில டேகை நாங்கள் யூஸ் பண்ண போறோம். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப நான் இந்த டைட்டில் எல்லாமே ஹெட்டுக்குலாம் வரும். சரி, அப்ப இதுக்குள்ள நான் முதலாவது என்ன சொல்றேன்னா, டைட்டில்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. இந்த டைட்டிலுக்குள்ள நான் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு மை வெப்சைட் சொல்லி கொடுக்குறேன். மை வெப்சைட் ரெண்டு சொல்லி நான் கொடுத்தேன்னு சொன்னா, இந்த சைட் தான், இதுல நான் கொடுக்குற இந்த டைட்டில் தான். இங்க பாருங்க, அந்த மேல இப்ப நான் இந்த டேப்புக்கு போகுது, கொஞ்சம் டேப் நான் க்ளோஸ் பண்றேன். நிறைய டேப்ஸ் வந்ததால நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இருக்கு. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்றேன். இதுல வருது எக்ஸ்கலிட்ரோன்னு வருது, இதுல ஓப்பன் ஏன்னு வருது, இதுல பிளா பிளான்னு வருது, இதுல கிரியேட் நியூ பென் வருது, இதுல HTML பிரசன்டேஷன் வருது. சரியா? அப்ப இந்த டைட்டில் இருக்குத்தானே, விளங்குதா? அப்ப இந்த டைட்டில வந்துட்டு நாங்க டிசைன் பண்றோம். இந்த மேல வர போற டைட்டில் என்ன வரணும்ன்றதை நாங்க அதுல டிசைன் பண்ண போறோம். மை வெப்சைட் சொல்லி இதுல கொடுக்குறோம். சரியா? ஓகே. இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் பாவிக்கிற மெயினான ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்ற டேக். நீங்க ஒரு வெப்சைட் செய்யறீங்கன்னு சொன்னா ஹெட் டைட்டில் டேக் மேக்சிமம் இருக்கும். சரியா? நீங்க இந்த டைட்டில் டேக்கே நீங்க இல்லாம செய்யறீங்கன்னு சொன்னா பார்த்தோம் நான் முடிச்சுவாங்க, இவருக்கு சொல்லி வேலை இல்லையான்னு சொல்லி. ஓகேவா? அப்ப அப்படி வந்துட்டு அந்த டைட்டில் டேக்ன்ற சரியான இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டேக். சரியா? ஓகே. அடுத்தது இந்த டைட்டில் டேக் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி எங்களால வந்துட்டு லிங்க் டேக்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணலாம். சரியா? நான் இதை வந்துட்டு நாளைக்கு தான் படிப்பேன். நாளைக்கு என்ன விஷயம் வந்து பாருங்க. சரியா? இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். நாளைக்கு தான் நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சரியா? ஒவ்வொரு விஷயம் இல்லை. லைக் இதுல வந்துட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, லிங்குக்கு டேக் வந்துட்டு நாங்க என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, எங்கட CSS கனெக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம். அடுத்தது வந்துட்டு இந்த மேல பாருங்க, இந்த ஐக்கன் வருதுல்ல, இந்த டிசைன் ஒரு ஐக்கன் வருது தானே, இதுல உங்களோட லோகோஸ் மாதிரி அது வருது தானே, இந்த லோகோக்களை டிசைன் பண்றதுக்கும் அந்த லிங்க் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லிங்க் டேக் வந்து 2-3 விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பாவிச்சுக்கலாம். அதுல மெயினான விஷயம் அந்த எங்களோட CSS ஷீட்டை, ஸ்டைல் ஷீட்டை வந்து நாங்கள் லிங்க் பண்றோம். அதை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கிளியரா நாங்கள் பார்க்கலாம். சரியா? ஓகே. அப்ப இந்த லிங்க் வந்துட்டு பாவிக்கலாம். இந்த ரெண்டு தான் மெயினா நாங்கள் யூஸ் பண்றோம். இது தவிர மெட்டா டேக்ஸ்ன்னு சொல்லி போட்டு இருக்கு. மெட்டான்றது யாரு? மார்க் ஜக்கர்பர்கோட கம்பெனி. அந்த மெட்டா இல்ல, இது வேற மெட்டா டேக். மெட்டா டேக்னு சொல்றது அந்த
அந்த வெப் பேஜ் ரிலேட்டடான மெட்டா டேக்ஸ். நீங்க வந்து ஒரு எல்லா ஃபைலுக்குமே ஒரு மெட்டா டேக்ஸ் கொஞ்சம் இருக்கு. மெட்டா டேக்ஸ்ன்றது நாங்கள் எந்த ஒரு ஃபைலையுமே நாங்கள் பார்க்கலாது. ஆனா அது ரிலேட்டடான ஹிஸ்டரி, அது ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்துட்டு உள்ளடக்கின விஷயங்கள்லாம் மெட்டா டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டா டேக்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெட்டேக்ல வந்துட்டு தான் லைக் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுலயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க அதை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நாங்க குரூப்ல போடுவோம். நீங்க அதை வந்து ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். என்ன சொன்னா மெட்டா டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பா போகும். இப்போ உதாரணத்துக்கு எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. எஸ்சிஓன்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? எஸ்இஓன்னு சொல்லி எஸ்சிஓன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. கிரேட் கிரேட். சரி, நீங்க ஒரு வெப்சைட்ல வந்துட்டு சப்திகன் கேள்விப்படலையா? சித்திகன். ஓகே, நீங்க எஸ்இஓன்னு சொன்னா என்னன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்ப நீங்க கூகுள்ல உங்களை ரேங்க் பண்றது. சரி, ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்துட்டு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி அந்த ஃபீல்டுகளை அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த விஷயங்களை வந்துட்டு நாங்க கூட இது பண்ணணும்னு சொன்னா இந்த மெட்டா டேக்ஸ் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எனி பொடிக்குல வரும். பொடிக்குல நாங்கள் முதலாவது யூஸ் பண்ணுவோம் நெவ் டேக் அப்படின்னு சொல்லி. சரியா? நெவ் டேக் என்று சொன்னா என்னன்னா நெவ் பாரை நாங்கள் யூஸ் பண்றதுக்குரிய டேக் நெவ் டேக். சரியா? முந்தி இது வந்துட்டு இப்போ HTML5 எல்லாம் கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான இதுகள் வருது. சரியா? இந்த நெவ் டேக்ன்றது வந்துட்டு இப்படி வரும். இப்போ நீங்க டேக் யோசிக்கலாம். இப்போ நெவ் டேக் இப்போ இதே லே அவுட்டை நாங்க டேக் யூஸ் பண்ணினாலே வரும். இந்த லே அவுட் வந்துட்டு உங்களுக்கு டேக் யூஸ் பண்ணா வரா. இந்த லே அவுட்டை நீங்க செய்யறதுக்கு கட்டாயம் CSS தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா எந்த விஷயம் எங்க இருக்குன்னு சொல்லி நாங்கள் கூகுளுக்கு இல்லாட்டி க்ரௌல் பண்ற அந்த வெப்சைட். இப்போ நாங்க வந்து எங்களோட வெப்சைட், நாங்க ஒரு வெப்சைட் செய்யறோம்னு சொன்னா அது கட்டாயம் ஏதாவது ஒரு பிசினஸ் ரிலேட்டடா தான் செய்வோம் இல்லையா? நாங்க சும்மா இருக்கிறோம் வெப்சைட் செய்ய மாட்டோம் தானே. லைக் ரியல் டைம்ல செய்யல, ஒரு பிசினஸுக்கு தான் செய்வோம். அந்த பிசினஸ்காரங்க வந்துட்டு தங்களோட பிசினஸ் கூட்டுறதுக்கு கூட யோசிப்பாங்க. அப்ப கூகுள்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாப்பாடு கடைக்கு செய்யறீங்கன்னு சொன்னா கூகுள்ல போயிட்டு குட் பிரியாணின்னு ஜெஃப்னான்னு அடிச்சா அந்த சாப்பாடு கடை மேல வரணும். அப்பதானே அவருக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணி ஓகே இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு அந்த சாப்பாடு கடைக்கு எல்லாரையும் ஹோட்டலுக்கு போவாங்க. அப்படித்தானே? ஸோ அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே கூகுள்லாம் வந்துட்டு கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் சொல்லுவாங்க. கூகுள், பிங், டக் டக் கோ அப்படியான விஷயங்கள் இருக்கு வெப்சைட்ஸ். அந்த வெப்சைட் எல்லாம் வந்துட்டு சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க. அந்த சர்ச் பண்றதுக்கு. அப்ப அந்த வெப்சைட்ஸ் வந்துட்டு அந்த எங்களோட வெப்சைட்டை கொண்டு வந்து ஓகே இது உண்மையான வெப்சைட், இது வந்துட்டு சரியான வெப்சைட்னு சொல்லி எங்களை நம்பணும்னு சொன்னா நாங்க இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் அந்த டீடைல்ஸை வந்து நாங்கள் அதில் இன்புட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு எங்களோட பேஜ் அதை ரீட் பண்ணி ஓகே இது வந்து ரியலா வந்துட்டு ஒரு வெப்சைட் தான், இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்றது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுகளுக்கு தான் நாங்க மெயினா இந்த டேக் ஸ்ட்ரக்சர்கள் வந்துட்டு நாங்கள் நார்மலா யூஸ் பண்றோம் நாங்க. சரியா? அடுத்தது வந்துட்டு ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சைட் பாருக்கு நாங்கள் பாவிக்கிறது என்னன்னு சொன்னா சைட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். சரியா? சைடு சொல்லி ஒரு டேக் இருக்கு. சரி, சைட் பார் இப்போதைக்கு போறேன்னா ஓகே சைட் பார்ன்றது லைக் சைடான மாதிரி. சரியா? இங்க லெஃப்ட் சைட் பார் சாரி. ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா இந்த மெயின் பார். சரி, இந்த மெயினுக்கு வந்துட்டு மெயின் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. சரி, அப்ப இதுக்குள்ள வந்துட்டு நாங்க இது பண்ணோம். சரியா? அடுத்தது வந்துட்டு ஃபூட்டருக்கும் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக். சரியா? ஃபூட்டர்ன்னு சொல்லிட்டு டேக்ஸ். அப்ப இப்படித்தான் வந்துட்டு நார்மலா எங்கட இது இருக்கு. சரியா? மெயின். ஓகே, மெயின் இப்ப இது இப்படித்தான் நார்மலா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க எந்த இடத்துல என்ன டீடைல்ஸ் செய்யணுமோ அதுகளை வந்துட்டு நார்மலா செய்யற மாதிரி இருக்கு. நெவ்டாக்ன்றது நெவ்பார்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு இந்த நெவ்பார் இருக்கு தானே, இப்ப இதுதான் நேவிகேஷன் பார்னு சொல்றது. மேல எந்த ஒரு வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா அப்படி மேல ஒரு டப் ஒன்று இருக்கும், இப்படியே இருக்கும். பாத்துருக்கீங்களா மது? இப்படி மேல இருக்கிற டேக் யூஸ் பண்ணி இங்க பாத்துருக்கீங்களா வெப்சைட்டுகள்ல?
இந்த ஃபீஸ்டோன்னு சொல்லி இருக்குத்தானே, இந்த சைன் அப் ஃபார் ஃப்ரீ இதெல்லாம் இருக்குத்தானே, இந்த துண்டு இருக்குத்தானே. இப்படி நீங்க நார்மலா எங்கேயாவது பார்த்து வேற வெப்சைட்ல பார்த்துக்கிறீங்களா அது? ஓகே, நெப்டாக்ல ப்ரிவியூ காட்டேலுமா? ஓகே, நான் ஒரு சின்ன கோட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஓகே கபி அண்ணா பட்டன் டேக் யூஸ். ஓகே, பட்டன் டேக் நீங்க தேவைப்படைக்க யூஸ் பண்ணலாம். பட்டன் வந்துட்டு என்னோட டேக் உண்டு, அதை நீங்க தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணல. இப்ப உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் தெரியும், உங்களுக்கு டேக்ஸ் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப இது வந்துட்டு இப்ப எங்கெங்க தேவையோ அங்கங்க யூஸ் பண்ணுறது. பாருங்க, இந்த ஃபீஸ்டோவை பொறுத்த வரைக்கும் இதுல நார்மலா பேராகிராஃப் மாதிரி ஒன்று யூஸ் பண்றாங்க சரியா. இந்த இடத்துல இது பண்றாங்க. இதுல வந்தீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பட்டன்ஸ் யூஸ் பண்றாங்க, விளங்குது. அப்ப இதுல பார்த்தா லைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இமேஜஸ் யூஸ் பண்ணிடலாம். அப்படி வந்துட்டு இப்ப உங்களுக்கு இது இப்ப டேக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிட்டு சொன்னா எங்க என்னத்தை யூஸ் பண்ணணும்ன்றது அது உங்களோட டிபெண்ட்ஸ். லைக் அது உங்களை பொறுத்தது. அது நீங்க எந்த தேவைக்கு என்ன உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்ன, உங்களுக்கு வந்த டிசைன் அதுல வச்சுக்கொண்டு நீங்க அங்க தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்றது. ஓகே அது ஓகே, அந்த நெவ்பாரை வந்துட்டு டிசைன் பண்றதுக்கு பாதிக்கிறான் இது சரியா. ஓகே, டேக் மாடல் கேள்வி கூட கொஞ்சம் தெளிவா போட்டீங்கன்னா எனக்கு இலகுவா இருக்கும். டேக் மாடல் வாட்னா விளங்கல, சாரி கபி, நீங்க திருப்பி போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்றேன். பட்டனுக்கு என்ன இதா நீங்க வந்து ஓகே. சோ நான் உங்களுக்கு சொன்னா தானே, இப்ப நீங்க வந்துட்டு பட்டனுக்கு பட்டன் தான் டேக். நீங்க வந்துட்டு என்ன சொல்லலாம் சொன்னா பட்டன் டேக்னு சொல்லி நார்மலா சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த W3 ஸ்கூல் இருக்கு. அதே நேரம் இந்த MDN சொல்லி இருக்கு. இவங்க வந்துட்டு நார்மலாவே HTML இதை அந்த லாங்குவேஜஸ் இந்த வெப் டெவலப்மெண்ட் விஷயங்களை வந்துட்டு மெயினா வந்துட்டு அவங்க கீப் அப் பண்ற ஆட்கள் வந்து இந்த மொசில்லான்னு சொல்றாங்க, ஃபயர்பாக்ஸோட கம்பெனி, அவங்க மெயினா இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வெப்சைட்லயே அவங்க டாக்குமெண்டேஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி W3 ஸ்கூல், இந்த கீக் ஃபார் கீக்ஸ் இல்லாட்டி ஜாவா டிபைன் இந்த வெப்சைட்களை நீங்க போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இந்த W3 ஸ்கூலை காட்டுறேன் சரியா. இதுல பாருங்க, பட்டனுக்கு பட்டன் தான் டேக். அப்ப இதுல என்ன விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க வந்துட்டு இப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு லேர்ன் பண்ண போய் இந்த W3 ஸ்கூல் உங்களுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க என்ன டேக் சரியா, அந்த டேக்கோட ஒரு எக்ஸாம்பிள், அதே நேரம் அதோட டெஃபினிஷன், அதை எப்படி யூஸ் பண்றது, இந்த இன்சைட் பட்டன் எலிமெண்ட் யூ கேன் புட் டெக்ஸ்ட், அதுல வந்துட்டு இந்த டேக் எல்லாம் ஆட் பண்ணலாம். அப்படியான விஷயங்கள் இருக்கு சரியா. மற்றது இப்ப பட்டனுக்குள்ள இருக்கீங்களா, அதுக்குள்ள என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு. நாங்க அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் தானே. அட்ரிபியூட்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு, டிசேபிள்ன்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு, ஃபோம்ன்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு, ஃபோம் டார்கெட் பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் வந்துட்டு அதுல இருக்கு. அதுக்கே வந்துட்டு நீங்கள் அதோட வேல்யூ என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி வந்துட்டு இந்த டேக்ஸ் முழு டேக்ஸுக்கு வந்துட்டு இந்த W3 ஸ்கூல்ல இருக்கு பாருங்க. HTML டேக்ல இப்ப நான் டாக் டைப் சொன்னேன் தானே, டாக் டைப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, டாக் டைப் வந்துட்டு டிக்ளரேஷன். இது வந்து என்ன செய்யுது, all HTML documents must start with a doc type declaration. The declaration is not HTML tag, it is an information to the browser about what document type to expect. In the வரப்போற டாக்குமெண்ட் வந்துட்டு HTMLன்றதுக்கு டாக் டைப் நாங்க ஸ்பேஸ் HTML கொடுப்போம். என்ன டாக் டைப் ஸ்பேஸ் HTML கொடுப்போம். அப்ப டாக் டைப் என்ன சொல்லுதுன்னா வரப்போற கோட் வந்துட்டு என்ன கோட் அப்படின்னு சொல்லி, அப்ப டாக் டைப் HTML கொடுக்கல வரப்போறது HTML கோடுன்னு சொல்லி நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதான் விஷயம். ஸோ இப்படி வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அங்கே பார்க்கலாம் இதுல டேக்ஸ் வராது. ஓகே, நான் இப்போ அங்க டேக் சொன்னேன், என்ன ஏ டேக் சரி. அது வந்துட்டு ஹைப்பர் லிங்குக்கு யூஸ் பண்றது, ஃப்ரம் ஒன் பேஜ் டு என்னது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறது, HRF அட்ரிபியூட்ஸ் தான் இது பண்ணும். ஸோ பை டிஃபால்ட் லிங்க்ஸ் வில் அப்பியர் as follow in our browser. அப்ப எந்த லிங்க் ஆக்டிவா இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே பாருங்க என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப இதுல பாருங்க HRF இருக்கு, அதுல நாங்க என்னோட யூஸ் பண்ணாங்க டார்கெட், அது வந்துட்டு பிளாங்க் யூஸ் பண்ணலாம், பேரண்ட் யூஸ் பண்ணலாம், செல்ஃப் யூஸ் பண்ணலாம், டாப் யூஸ் பண்ணலாம். அப்ப இதுல எல்லாமே இப்படி வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது சரியா. அப்ப இந்த விஷயங்களை நீங்க வந்துட்டு கண்டினியூஸா சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கு சரியா. ஓகே, டேக் மாடல் வாட் நான் பட்டன் டேக் ஆட் பண்றது. அதான் நான் உங்களுக்கு வேணும்னா எல்லாரும் பட்டன் டேக் கேட்கறீங்க, பட்டன் டேக் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை.
டேபிள் கிரியேட் பண்ணலாமா? எஸ், ஆப்வியஸ்லி டேபிள் எல்லாம் உங்களால கிரியேட் பண்ணிக்கொள்ள. சதீஷ் போட்டுக்கீங்க வீடியோ எட் பண்றது எப்படி? எல்லாமே டாக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் வந்துட்டு லே அவுட் ஃபார்மேட் தானே உங்களுக்கு முக்கியம். அப்போ அதைத்தான் நான் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறேன். சரியா, ஓகே. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா, நாங்கள் W3 ஸ்கூல்லேயே ஒரு லிங்க் பண்ணிருக்கேன். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா, ஓகே. இதுதான் அந்த நார்மலா. சரி, இது இதுல பாருங்க, உங்க இதுல வந்துட்டு அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணி ஸ்டைல்ன்ற அந்த லைக் CSS யூஸ் பண்ணித்தான் இதை வந்துட்டு பதில வச்சுதான் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படித்தான் ஒரு இது வரப்போகுது. அப்ப இதுல பாருங்க, இதுல பாருங்க, இப்படித்தான் வருது. இப்ப நெப்பார் ஒன்று வருது. சரியா, இந்த நெப்புக்குள்ளதான் இந்த இது இருக்கு, UL லண்டன், பாரிஸ், டோக்கியோ அந்த விஷயங்கள். சரியா, ஆர்டிகல். ஸோ இது வந்துட்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எஸ். இதுல இந்த சைட் பார் அதுகள் இல்ல. வேற ஒரு கோட் ஒன்று பார்க்குறேன். ஓகே, இதுல ஒரு கோட் ஒன்று வந்திருக்கு. சரி, நான் இதுல என்னடா இப்ப நீங்க திடீர்னு கேட்டபடியே தான் மேக்ஸிமம் சர்ச் பண்ணி பார்த்துக்கல இது வந்தது. கிளாஸ் கட். சரி, இதுல பாருங்க, இதுல இப்ப பாருங்க, கீக் ஃபார் கீக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றது. இப்ப இதுல நெப்பார் உண்டு, இதுல கண்டென்ட் செக்ஷன், அது ஃபூட்டர் செக்ஷன் இருக்கு. அப்ப இதுல பாருங்க, பாடிக்குள்ள ஹெடர் போட்டிருக்காங்க. ஹெடர்ல வந்துட்டு இந்த கீக் ஃபார் கீக்ஸ் இந்த விஷயத்த போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த நெப்பார் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த நெப்பார்ன்ற நெப்புக்குள்ளதான் என்னென்ன ஆங்கர் டாக்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஹோம், நியூஸ், நோட்டிபிகேஷன், இந்த மூன்றுமே ஆங்கர் டேக்கா யூஸ் பண்ணிக்காங்க. அப்ப எங்களால வந்து ஏ டேக்கா யூஸ் பண்ணிக்கிறால இதை நாங்க கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த நெப்பார் முடிஞ்சா பிறகு அடுத்து மெயின் நெவ் செக்ஷன் இல்லை, நெவ் டேக் முடிஞ்சா பிறகு மெயின் செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. விளங்குதா? அப்ப அந்த அதுக்கு பிறகு இன்னொரு ஃபூட்டர் செக்ஷன் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படித்தான் வந்துட்டு நார்மலா இருக்கு. இதுல CSS யூஸ் பண்ணபடினால எல்லாத்தையுமே டிசைனா காட்டுறாங்க. ஸோ இப்படித்தான் ஒரு லே அவுட் வந்து ஒர்க் ஆகும். சரியா, ஓகே. ஸ்டில் வந்துட்டு கமெண்ட் இல்லை. அண்ணா ஃபார்மேட் பண்ணலாமா? அண்ணா பேக்ரவுண்ட் ஆட் பண்றது. ஆனா ஹவு டு சேஞ்ச் பேக்ரவுண்ட்? பேக்ரவுண்ட் சேஞ்ச், கலர் சேஞ்ச் பண்றது கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு தான் CSS. நிறைய பேர் எக்ஸைட்டிங் லைக் பசியா இருக்கிறீங்க. நாளைக்கு வந்துட்டு யாரு கபியும் சிக்கனும் வாங்க. நாளைக்கு நாங்கள் CSS பார்க்குறோம். சரி, அதுல இருந்து நீங்க கலர்லாம் ஆட் பண்ணி நீட்டா உங்களோட வெப்சைட்டை கொண்டு போக. சரியா அண்ணா, ஹவு டு சேஞ்ச் பேக்ரவுண்ட்? அதான் நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு CSS படிக்க போறோம். நாளைக்கு CS, நாளண்டைக்கு ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அப்போ அதில் வந்து நீங்க பார்க்கலாம். நாங்கள் இதுக்குரிய இந்த விஷயங்கள் நாங்கள் இப்போ லேர்ன் பண்ணதுக்குரிய மெட்டீரியல்ஸ், இப்போ நான் வந்து இது பண்ண மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு, அது தவிர உங்களுக்கு வேற லிங்க்ஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க அதுல இருந்து ரிஃபர் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஒரு கோடிங்ல நீங்க அது செய்ய போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு ரிசர்ச் பண்ணணும், நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும். சரி, அப்ப உங்களுக்கு 2 hours நான் ஒரு ஓவர்வியூ ஒன்று தந்திருப்பேன் நம்புறேன். ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, நான் இவ்வளவு இருந்ததுக்குள்ள நான் ஒரு ஓவர்வியூ எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நானும் கொஞ்சம் மணி HTML கோட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஒரு தம்ஸ் அப் தந்தீங்கன்னு சொன்னா ஓகே. தேங்க்யூ. ஸோ ஓகே, அப்படின்னு சொன்னா நாங்கள் இதோட வைண்ட் அப் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் லே அவுட் இல்லாமலாம் இருக்கும். இனி நீங்க அந்த ஆக்சஸ் சரியா நீங்க அப்ளை பண்ணி பாக்குறது தான். ஸோ உங்களுக்கு டைமும் ஓகே இருக்கிறதுனால நாங்க வைண்ட் அப் பண்ணுவோம். நாளைக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி கலர் பண்றது, லைக் நீங்க நிறைய பேர் கேட்டு மாதிரி எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது, எப்படி வந்துட்டு கலர் இது பண்றது எல்லாமே வந்துட்டு நாளைக்கு இருக்கும். நாளைக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம எல்லாருமே டைமுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களால வந்துட்டு உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ தேங்க்யூ வெரி மச்.